என்னை அறிமுகப்படுத்திய மதிப்புக்குரிய டாக்டர் அவர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து கலந்து கொண்டு தமிழ்நாட்டிலேருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ரங்கராமலிங்க அவர்களுக்கு வணக்கம். இங்கே நான் அடிக்கடி சந்திக்கின்ற என்னுடைய இலக்கிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழியல் ஆய்வு வளர்ச்சிக்கு இதழ்களின் பங்களிப்பு என்ற தலைப்பிலே இந்த கட்டுரை இங்கே வாசிக்கப்படுகிறது. நான் கடந்த சில ஆண்டுகளாக தமிழியல் ஆய்வின் வரலாறும் வளர்ச்சியும் பற்றி விரிவாக ஆராய்ந்து வந்துள்ளேன். இங்கே கனடாவில் வெளிவருகின்ற தாய்வேடு இதழிலே தொடராக 40 கட்டுரைகள் நான் எழுதியிருந்தேன். அந்த கட்டுரைகள் எழுதுவதற்கான பல தரவுகளை தந்ததில் இங்கே வந்திருக்கிற பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய உதவியும் கூட எல்லாருடைய தொகைகளையும் பெற்று தரவுகளை திரட்டி எழுதினேன். என்னுடைய கண் பார்வை சற்று குறைந்த காலகட்டத்திலே 1.5 வருடத்துக்கு முன்பு அந்த கட்டுரை தொடரை தற்காலிகமாக நிறுத்தினேன். அதன் பிறகும் அந்த ஆய்வுத் தொடரை தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதுதான் இந்த தமிழியல் ஆய்வின் வளர்ச்சி என்ற அம்சத்தை பார்க்க வேண்டிய ஒரு பகுதிகளிலே உண்டு. அதை வளர்த்து வந்ததிலே இதழியல் என்று சொல்லப்படுகிற இதழ்களின் துறை எவ்வாறு பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை கொஞ்சம் கிளிய பண்ண வேண்டிய தேவை இருந்தது. இப்போ அந்த தரவுகளை மையப்படுத்தி ஒரு கட்டுரையை நான் இங்கே தயாரித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 பக்கத்திலே என்னுடைய கையிலே பிரதி இருக்கிறது. ஆனால் அவ்வளவத்தை நான் வாசிக்கலாம் அல்லது விடலாம். 3 விஷயம்தான் சொல்ல போகிறேன். அதாவது தமிழியல் ஆய்வு வளர்ச்சிக்கு ஒரு முன்னுரை, 2வது இதழ்களுக்கும் தமிழுக்கு இருந்த உறவு பற்றியது, 2வது தமிழகத்திலே 50களுக்கு பின்னர் ஏற்பட்ட இதழியல் வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள், 3வதாக 1990க்கு பின்னர் தமிழகத்திலும் புலம்பெயர் சூழலிலும் வந்த இதழ்கள் பற்றிய ஒரு பார்வை. எல்லாமாக 3-4 விஷயம்தான் சொல்ல போகிறோம். நான் அவதத்தையும் விரித்து சொல்வதற்கு ஒரு 45 நிமிடம் அல்லது 1 மணித்தியாலம் எனக்கு தேவைப்படலாம். நான் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு விரிந்த கலந்துரையாடலுக்கு இடந்தரத்தக்க வகையிலே என்னுடைய ஒரு எண் நிறுத்தி முடிக்கிறேன். தண்ணி தான். இதழ் என்பது ஒரு சமூகத்தின் பண்பாட்டை இயக்கும் நோக்கிலான செயல் திட்டத்தின் வெளிப்பாடாகும். அதிலும் தீவிர கலை இலக்கிய சமூக பண்பாட்டு இதழ்களை வெளியிடுவதானது பண்பாட்டை இயக்குவதென்ற பொதுநிலைக்கு மேலாக சமூகத்தின் சிந்தனை திறனையும் ஆக்கத்திறன் படைப்பாளி முதலானவற்றையும் இன்னொரு கட்டத்துக்கு வளர்த்தெடுத்தல் என்ற இலட்சிய நிலை பொறுப்பு கொண்டது. 2 வகையான இதழ் கொண்டு பொதுவாக இதழ் வெளியிடுதல், அது சமூகத்தை இயக்கிற செயற்பாடு. ஆனால் அந்த சிந்தனை திறனையும் ஆக்கத்திறனையும் வளர்க்கணும் என்றால் சிறப்பான தளத்தில் அந்த இதழை வெளியிட வேணும். அப்படி அந்த வகையில் இதழை வெளியிடுதல் என்ற இலட்சி பெறும் பொறுப்பினர் சார்ந்த செயற்பாடாகும். குறித்து ஒருவரது படைப்போ அல்லது சிந்தனை தொகுப்போ நூல் வடிவம் எய்தும் பொழுது சமூக வழியில் அவருடைய ஆளுமை மட்டுமே பதிவாகிறது. ஆனால் அதேவேளை ஒரு இலக்கிய இதழ் வெளிவரும் பொழுது சமூகத்தின் பல்வேறுபட்ட நிலையினரின் படைப்பாளுமை மற்றும் சிந்தனைத்திறன் என்பன அச்சமூக வழியிலே பதிவாகின்றன. அதன் மூலம் அச்சமூகத்தின் படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை வளம் என்பன அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான திசை இனங்காணப்படுகிறது. எனவே இதழ் வெளியீட்டு முயற்சியானது சமூக பண்பாட்டு வரலாற்றை முன்னெடுப்பதான ஒரு இயக்க நிலைப்பட்ட செயற்பாடே ஆகும். எழுத்துநிலை செயற்பாடு. அந்த வகையில் தமிழரின் சமூக பண்பாட்டு சிந்தனைகளின் வரலாற்றையும் குறிப்பாக சமூக பண்பாட்டு சிந்தனைகளின் தளத்தில் உருவானவாகிய எழுத்தாக்கங்களின் வரலாற்றையும் இயக்கி வந்துள்ள ஒரு மாபெரும் சக்தியாக தமிழ் இதழ்கள் திகழ்ந்து வருகின்றன. இந்த வகையில் இவ்வெளியீட்டில் தீவிர பங்காற்றி வருபவர்களை வணங்கி இவ்வுரையை நான் தொடங்குகிறேன். தமிழியல் ஆய்வு வளர்ச்சிக்கு இதழ்களின் பங்களிப்பு என்பதன் தலைப்பானது பல்வேறு துணை தலைப்புகளில் பல உரையரங்குகளில் கலந்துரையாடப்பட வேண்டிய விரிந்த பொருட்பு என்பது வெளிப்படை. ஆனால் ஆய்வுலகினராகிய நாம் இன்று செலுத்த வேண்டிய முக்கிய ஆய்வு பரப்பாகவும் இது திகழ்கிறது என்பதால் இந்த இவ்விடயம் நமக்கு பேசுபொருளாகி உள்ளது. அவ்வகையில் உங்களுடைய பேராதரவுடன் இதில் கால்பதித்து சில தொடக்க நிலை ஆய்வு குறிப்புகளை மட்டும் உங்கள் முன் வைக்க முயற்சிக்கிறேன். எனது இவ்வுரையானது பொது வாசிப்புக்குரியவான செய்தி இதழ் என்ற வகைமைக்கு அப்பால்
காத்திரமான வாசிப்புக்குரிய, அதாவது டார்கெட் ரீடர்ஸ், ரெண்டு வகையான ரீடர்ஸ் எங்களுக்கு, பொது வாசகர்கள், மற்ற டார்கெட், அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டை விளங்கி கொண்டு வாசிக்க முயற்சிக்கிற டார்கெட் ஆடியன்ஸ் என்றது மாதிரி என்ற வாசிப்புக்குரிய வாசகர் குழுவை கருத்தில் கொண்டதான இதழ்களை பற்றியதே ஆகும். எனவே பொது இதழ்கள் பற்றி நான் பேசப்போவதில்லை. இலக்கியம் போன்றவற்றுக்கான, பண்பாடு போன்றவற்றுக்கான ஆய்வு அம்சங்களையும் உள்ளடக்கி வந்த இதழ்களை பற்றியே நான் பேசப் போகிறேன். அவ்வகையில் தமிழரின் கலை, இலக்கியம், சமூக பண்பாடு, பல்லுரி பொறுமைகள் ஆகிய சார்ந்து உருவாகிய இதழ்களின் தோற்றச் சூழல்கள், அவற்றின் இயங்கு நிலைகள் மற்றும் பயன்பாட்டில் ஆகிய பற்றிய புரிதல்களே இங்கு உங்கள் பார்வைக்கு முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான இதழ்களின் தொகை வகை பற்றிய ஒரு பட்டியலை உங்கள் முன் காட்சிப்படுத்த நான் முற்படவில்லை. கணிப்பொறிகள் ஊடாக நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு நான் ஒரு ஆய்வாளன் அல்லது திறனாய்வாளன் என்ற வகையிலே சுட்ட வருகின்ற விஷயம் அவற்றின் வரலாற்று இயக்கத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளுகிறோம் என்பது மட்டுமேயாகும். அவ்வாறு வரலாற்று இயக்கத்தை அடையாளப்படுத்தும் முக்கிய சான்றுகள் எனத்தக்க இதழ்களின் வரலாறு மட்டுமே இங்கு உங்கள் முன் கவனத்துக்கு வருகிறது. இந்த வரலாற்று இயக்கமானது 4 துணைத் தலைப்புகளில் இங்கே பேசப்படுகிறது. தமிழ் ஆய்வுலகுக்கும் தமிழ் இதழ்களுக்கும் இருந்து வருகின்ற நெருக்கமான உறவு பற்றியது. 2வது, 1950கள் முதல் 90கள் வரை தமிழகத்திலும் ஈழத்திலும் இதழ்கள் பெருகி வந்த வரலாறு பற்றியது. 3வது, 1990களின் பின்னரான தமிழ் இதழ்கள் கனடாவில், மற்றது தமிழகத்தில். இந்த 3க்கும் பிறகு நிறைவாக சில விஷயங்களை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தமிழ் ஆய்வுலகுக்கும் தமிழ் இதழ்களுக்கும் இருந்து வருகின்ற நெருக்கமான உறவு பற்றிய குறிப்புகள். குறிப்பாக மணிக்கொடி காலம் என சொல்லப்படுகின்ற 30-40கள் வரையான கால வரலாற்று பார்வை இங்கே முன்வைக்கப்படுகிறது. இவ்வகையில் முதலாவதாக இங்கு கவனத்துக்கு வரும் விடயம், இவை இரண்டும், அதாவது தமிழ் இயல் என்று சொல்லப்படுகிற ஆய்வு முயற்சியும் தமிழ் இதழ் என்று சொல்லப்படுகின்ற இதழ் வெளியீட்டு செயற்பாடுகளும் உள்ள தொடர்பு என்ன என்பது பற்றியது. முக்கியமான விஷயம், தமிழ் நவீனமயப்படத் தொடங்கிய காலகட்டத்தின் பிரசவங்கள் இவை. நவீன ஆராய்ச்சி, முந்தைய ஆராய்ச்சி எங்களுக்கு தொல்காப்பிய காலத்தில் இருந்தே, திருக்குறள் காலத்திலிருந்தே ஆய்வு இருக்கிறது, ஆராய்ச்சி இருக்கிறது. பின் உரையாசிரியர்கள் வரை நாங்கள் ஒரு வகையில் ஆய்வாளர்களாகவும் திறனாய்வாளர்களாகவும் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆய்வு என்று சொல்லப்படுற விஷயம் மேலே புல கல்வியூடாக பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றிலே ஆராய்ச்சி நடந்து வருகின்ற உயர்மட்ட ஆய்வுகளை மையப்படுத்தித்தான் இந்த ஆய்வை நான் பேசுகிறேன். இந்த ஆய்வில் 19ஆம் நூற்றாண்டில் மேலப்புல கல்வி முறைமைகளால் நிகழ்ந்த சமூக மாற்றங்கள் மற்றும் சிந்தனைகள் ஆகியனவே இந்த நான் சொல்கிற புதிய வகை ஆய்வுகளுக்கும் இதழ்களுக்கும் பின்புலமாக இருந்தன. கிட்டத்தட்ட 2 ஒரே காலம்தான். முக்கியமாக அச்சு வடிவத்தில், ஈட்டு வடிவத்தில் இந்த இலக்கியங்கள் அச்சகர துவங்கினது காலகட்டம். மற்றது மேலத்திய கல்விகளுக்கூடாக தமிழ் ஆராய்ச்சி தொடங்கின காலகட்டம். அதே காலகட்டத்தில் தான் இதழ்களும் துவங்குகின்றன. ஏடுகளாக இலக்கியம் மறந்த காலத்திலே இதழியல் என்ற ஒரு அம்சம், இதழன் வெளியீடு என்ற ஒரு அம்சம் உருவாக்கப்பட்டும் இருக்கவில்லை. எனவே 2ம் ஒன்றாகத்தான் வருகின்றன. ஆய்வு என்பது சமூக பண்பாட்டு சூழல்கள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப முறைமைகள் முதலியன சார்ந்த தேடல்கள் அகத்திகழ்வனவாகும். அவற்றை தொகை வகை செய்து நோக்குதல் தான் ஆய்வினுடைய முக்கிய பண்பு. இவை ஒரு கல்வியாளர் சூழலின் செயற்பாடுகளாக அமைகிறது. தமிழியல் ஆய்வினுடைய அம்சம். தமிழில் இந்த இதழ் வெளியீடானது சனநாயக நிலை சார்ந்த ஒரு மக்கள் தொடர்பு செயற்பாடாகும். அரசு, ஆட்சி முறை, சமூக இயங்குநிலை, பொருளியல், சட்டம், நீதி, சமயம், கலை, இலக்கியம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் முதலான பல்வேறு விடயங்களையும் ஒன்றையோ அல்ல சிலவற்றையோ அல்ல அனைத்தையுமோ சராசரி மனிதர்களுக்கு சமூகத்தின் வாசிப்புக்கு இட்டுச் செல்வது என்பதுதான் இதழ் வெளியீட்டின் குறிக்கோளாகும். ஒன்று ஆய்வு, ஒன்று இதழ் வெளியீடு. இலக்கியம், இலக்கணம், தத்துவம் முதலான பண்டைய எழுத்துக்கள் ஏடுகளில் வாழ்ந்த காலத்தில் அவைசார் சிந்தனைகள் சமுதாயத்தின் உயர்ந்தோர் குழாம் என்ற கணிப்பை பெற்றிருந்த ஒரு சிறிய குழுவினரின் வட்டத்துக்குள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தன. இது பண்டைய காலம். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று சொல்லுகின்றது தொல்காப்பியம்.
கம்பன் தண்டை கவிதையை பற்றி சொல்லும்போது சொல்வான், அவையடக்கத்தில் முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவிஞர் கொண்டுரைப்பன் யான் என்று. அவன் யான், அவனுடைய வாசகர் யார், டாக்கெட் ஆடியன்ஸ் யார் என்று சொன்னால் முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவிஞர். எனவே அந்த சமூகம் இது கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு வாசிக்கிறார்கள், அவருக்கு இது விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் என்று சொல்ற சிந்தனையே இல்லாத ஒரு காலகட்டம். இதுதான் அந்த வீடுகளில் வாழ்ந்த காலகட்ட வரலாற்று. இதில் இதழ்கள் என்ற ஒரு சிந்தனைக்கு இடமில்லாமல் இருந்தது. இங்கு நாம் நோக்கும் இந்த இதழ் வெளியீடானது அச்சு ஊடகத்தின் வரவு மற்றும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய சிந்தனைகளில் வளர்ந்த கால சமூக சூழலின் ஒரு பெறுபேறாகவே இதழ் வெளியீடு வருகிறது. நவீன தமிழ் ஆய்வியலின் வரலாறானது 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்தே தொடங்கியது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அது உலகு தழுவிய ஆய்வாக 1950க்கு பிறகு தன்னாயடிகள் போன்றவர்கள் அந்த காலகட்டத்திலே அது தமிழ்நாடு என்று அல்லது இலங்கை என்ற எல்லைக்கு அப்பாலே அனைத்துலக தமிழும் இணைந்த ஆய்வாக IATR என்று சொல்லப்படுற முறையில் ஆய்வாக அது விரிவும் பெற்றது, ஆழமும் பெற்றது. இது பொதுவாக தாய் வீட்டிலே நான் எழுதின கட்டுரையிலே விரிவாக கூறியிருக்கிறேன். இந்த சமயத்திலே தமிழ் இதழியலின் வரலாற்றை நோக்கும் பொழுது 1802ஆம் ஆண்டிலிருந்து இதழியல் வரலாறு துவங்கிட்டு எங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை பார்த்தால் 1802ஆம் ஆண்டு இலங்கையிலோ இந்தியாவிலே எல்லாம் வழிகிட்ட அரச அறிவிப்புகளே தமிழ் இதழ் வரலாறு துவங்கிவிட்டது என்று பட்டியல் தருகிறார்கள். முதலில் அரசு செயற்பாடுகளின் அறிவித்தல், சமயங்களின் கருத்துக்களை வெளிப்படுதல், கிறிஸ்தவ சமயஞ்சார் பிரசுரங்கள் என்பனவாக ஆரம்பித்த இந்த வெளியீட்டு முறையானது காலம் போக போக தேசிய உணர்வுதார் இதழ்கள், தத்துவ இதழ்கள், பெண்கள் இதழ்கள் என்பனவாக வெவ்வேறு வகைப்பட ஏறத்தாழ ஒரு 50-100 இதழ்களுக்கு மேலே 1900 வரையில் வந்திருக்கின்றன. இதற்கு நீண்ட பட்டியல் ஒன்று உண்டு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வெளிவந்த விவேக சிந்தாமணி, பிரபுத்த பாரத முதலான இதழ்களில், சித்தாந்த தீபிகை என்று வந்த சில இதழ்களில் அந்த காலகட்டத்திலே தமிழில் அன்றைய நவீன புத்திலக்கிய வகையாக உருவாகி வந்த நாவல்கள், குறிப்பாக ராஜமையர், குருதாமி சர்மா மற்றும் மாதவியா முதலானோரின் நாவல்கள், அவை பற்றிய விமர்சனங்கள் என்பன பதிவாக தொடங்கிவிட்டன. அப்போ இலக்கியத்தோட மிக நெருக்கமாக வந்த காலகட்டம் 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலேயே துவங்கியது. அதன் பிறகு மேற்றுட்டிய மாதவையா அவர்கள் 20ஆம் ஆண்டின் தொடக்க காலத்தில் பஞ்சாமிர்தம் என்ற ஒரு இதழை வெளியிட்டார் என்பதை அறிகிறோம். அதே காலப்பகுதியில் ஏறத்தாழ நவீன இலக்கியத்துறையில் ஏற்பட்டிருந்த பாரதியார் இதழ்களோடு மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்தவர். சுதேசமித்திரன், இந்தியா, சக்கரவர்த்தினி, விஜயா என்று அவருடைய இதழியல் தொடர்பு தெரியும் உங்களுக்கு. பாவேசையர் பாலபாரதி என்ற இதழை நடத்தியவர். இவர்கள் எல்லாம் இதழ் சார்ந்து செயற்பட்டிருக்கிறார்கள் ஆரம்பத்திலே என்பதற்கான தரவு தான் இது. மேற்றுட்டியவற்றுள் பஞ்சாமிர்தம், பாவேசையரன், பாலபாரதி ஆகிய இதழ்கள் தமிழின் இன்னொரு புத்திலக்கிய வகையான சிறுகதையின் வளர்ச்சிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்திருக்கின்றன. சிறுகதை ஆய்வாளர்களுக்கு தெரியக்கூடிய விஷயம். ஏறத்தாழ அதே காலப்பகுதியில் செந்தமிழ் செல்லி முதலான இதழ்கள் தோன்றி தமிழின் பண்டைய இலக்கிய ஆய்வுகளை முன்னெடுத்தன. இதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலே எப்படி இதழியல் எப்படி இலக்கியத்தோடு நெருக்கம் கொண்டது என்பது பற்றிய தகவல்கள். மேற்றுட்டியவாறு விவேக சிந்தாமணி, பஞ்சாமிர்தம், பாலபாரதி முதல் இதழ்கள் நவீன இலக்கியத்துக்கும் இதழ்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டாலும் அத்தொடர்பை மிக நெருக்கமாக இட்டு வந்த காலகட்டமாக 1930கள் காலப்பகுதியையே கொள்ள முடிகிறது. குறிப்பாக அக்காலப்பகுதி உருவான மணிக்கொடி இதழுடனேயே இந்த நெருக்கம் தொடங்கியது என்பதே தமிழ் இதழியல் வரலாறு நமக்கு உணர்த்தும் செய்தியாகும். ஆயிரத்தி 1933 முதல் 1935 வரையான காலப்பகுதியில் அரசியல் விமர்சன களமாக உருவாகி வந்த மணிக்கொடி இதழானது 1935-38 காலப்பகுதியில் நவீன இலக்கிய இதழாக பரிமாணம் பெற்றது. இதை பற்றியெல்லாம் கனவே எழுதியிருக்கிறார்கள். எப்படி ஒரு அரசியல் இதழாக தோன்றி பிறகு இலக்கிய இதழாக மாறியதென்று. குறிப்பாக தமிழ் சிறுகதை வரலாற்றில் இக்காலகட்டத்தை மணிக்கொடி காலம் என்று சுட்டும் அளவுக்கு அந்த இதழ் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. பொது வாசிப்பு, வெகுஜன வாசிப்பு நிலைக்கப்பால்
காத்திரமான இலக்கிய வாசிப்பு என்ற நிலைக்கு தமிழ் இதழியல் மாறத் தொடங்கிய சூழலை முதலில் அடையாளப்படுத்தியது இந்த மணிக்கொடிதான். அதுக்கு முந்தைய பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. பொது வாசிப்பு, சிறப்பு வாசிப்பு என்றதுமே வரவில்லை. இங்கே இலக்கிய வாசிப்புக்கென்று ஒரு தரம், அங்குதான் இந்த டார்கெட் ரீடர்ஸ் என்ற நிலையிலே சிறுகதை போன்றவற்றை எழுதுவது, அவற்றை பற்றி விமர்சிப்பது, கவிதை எழுதுவது, அவற்றை பற்றி விமர்சிப்பது போன்ற ஒரு செயற்பாட்டை தொடக்கி வைத்த வகையிலே மணிக்கொடிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. புதுமை பித்தன், கூப்பரா, மௌனி, பிச்சமூர்த்தி, பி எஸ் ராமையா, பேகோ சுந்தரராஜன், கானா சுப்பிரமணியம், சி செல்லப்பா முதலியவர்களில் நவீனம் பற்றிய புரிதல்கள் படைப்புகளிலும் விமர்சன எழுத்துக்களிலும் சிறப்பாக வெளிப்பட்ட காலம் இது. அதாவது படைப்பெனப்படுவது பிரசாரமாகவோ இயற்கை கந்த கற்பனைகளின் வெளிப்பாடுகளாகவோ மரபின் விளக்கமாக வெளிப்படுவதில்லை. அது வாழ்வின் நேரடி அனுபவங்களின் ஊற்றெடுப்பது என்பதுதான் நவீன புத்திலக்கியம் நமக்கு எடுத்துரைக்கும் செய்தியாகும். இதனை புரிந்து கொண்ட வகையில்தான் மணிக்கொடி எழுத்துக்கள் தமிழின் நவீன இலக்கிய வரலாற்றை இயக்கி நின்ற இதழ் என்ற கணிப்பை பெறுகின்றது. இக்காலகட்டமானது அடுத்த மணிக்கொடி காலகட்டத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி நான் சொல்லிவிட்டேன். அடுத்த கட்டத்துக்கு 1950களின் இறுதி முதல் 1990களின் நடுப்பகுதி வரை அறவரலாற்று இயக்கம் பற்றியது. இது மிக விரிவான பகுதி. என்ற அளவுக்கு சுருக்கமாக சில அடிப்படை விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன். இக்காலகட்டமானது தமிழ் இதழ் வெளியீடு பல்கி பெருகிய காலகட்டம். குறிப்பாக சிற்றிதழ் என்று அடையாளப்படுத்தப்படும் இதழின் பெருக்கம் காலகட்டமாக இது காணப்படுகிறது. இவற்றுடன் இடைத்தர இதழ்கள் என்ற வகைசார் இதழ்களும் குறிப்பிடத்தக்க தொகையில் இக்காலத்தில் வெளிவந்தன. 1950களின் இறுதியில் தோன்றிய எழுத்து, அது 1959 71 வரையும் வந்தது. 1990களின் நடுப்பகுதியில் நிறைவடைந்த சுவமங்களா வரையான மேற்படி வகைதார் இதழ்கள் அக்கால பகுதியில் தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலும் ஆய்வு சிந்தனையிலும் குறிப்பிடத்தக்க பெரும் பங்களிப்பை ஆற்றி வந்துள்ளன. ஏறத்தாழ சமகாலத்தில் ஈழத்திலும் பல சிற்றிதழ்கள் வெளிவந்துள்ளன. இவ்வாறான இதழின் பெருக்கம், இவற்றின் தோற்ற பின்புலங்கள், இவை தமிழில் வரலாற்றை பிரதிபலித்துள்ள முறைமை, தமிழ் வரலாற்று இயக்கத்தை பிரதிபலித்துள்ள முறைமை, இயக்கின்ற முறைமை ஆகியன இங்கே உங்கள் கவனத்துக்கு வரப்படுகின்றன. சிற்றிதழ் என்பது இடைத்தர இதழ் ஆகியவற்றை ஒரு பொது குறிப்பு. சிற்றிதழ் என்பது பக்க அளவில் அது வாசகர் வட்ட அளவில் சிறிய இதழ் அல்ல. திருத்தலை சொல்றார்கள், ஒரு சின்ன 10 பக்கத்தில் போடுறது, அல்லது ஒரு சின்ன 50 பேர் 100 பேர் வாசிக்கிறதுக்காக போடுறது, ஒரு குழுவினுடைய செயற்பாடு என்ற வகையான வரவிலக்கணங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி அல்ல. அதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற விடயங்கள் ஆய்ந்தாலும் சிற்றிதழ் என்பது இதழ் அகல, மாறாக குறித்த ஒரு சிந்தனை குழுவின் வெளிப்பாடு ஆகும். சிற்றிதழ் என்பது குறித்த ஒரு சிந்தனை குழுவின் வெளிப்பாடாகும். குறிப்பாக வணிக இதழ்கள் மற்றும் வலுவான நிறுவன சார்பிலான இதழ்கள், அதாவது சொல்லப்போன விகடன், கல்கி, கலைமைகள், குமுதம் கட்டமைத்து வந்த சமூக பிம்பங்களை ஏற்றுக்கொள்ளாமல் சமூகத்தின் அடித்தளத்திலிருந்து வேறு வேறு புதிய கருத்துக்களை உருவாக்குவதற்கு இணைந்து செயற்பட்ட செயற்பாடுகளுக்கூடாகத்தான் சிற்றிதழ் மரபு உருவானது. இப்போ கல்கி, விகடன், கலைமைகள் போன்றவை, இல்லை வர நாவல், சிறுகதை, கவிதை போன்றவை ஒரு சமூக மட்டத்தினுடைய பிம்பத்தை காட்டும், சுவாரஸ்யத்தை காட்டும். ஆனால் சாதாரணமான கிராம மட்டத்தில் உருவாகி வந்த புதிய எழுத்தாளருக்கோ சிந்தனையாளருக்கோ தன்னுடைய அனுபவத்தை வெளியிடுவதற்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஆனால் அவர்கள் தாங்களாகவே அதை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அப்போ இது ஒரு பிரதான சமூக இயங்கு நிலை. இவர்கள் கட்டமைத்த அந்த பிம்பங்களை உடைத்து மற்றும் கலைகள் ஆகியவன்மைக்கும் மதிப்பீடுகள் விமர்சித்து சமூக யதார்த்தங்களையும் புதிய சிந்தனைகளையும் படைப்பாளுமை அம்சங்களையும் வெளிப்படுத்துவதற்கான மாற்றத்துக்கான முயற்சி. அவர் சொல்லப்போனால் இது ஒரு மாற்று வழி. சிற்றிதழ் என்பது, இடைத்தர இதழ் என்பது வணிக இதழ்களுடைய அந்த பரப்பு, லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகின்ற இதழ்களுடைய அந்த தரத்துக்கு எதிராக சமூகத்தின் அடித்தளத்தை உருவாகிற ஒரு மாற்று வழி என்றுதான் இதை நாங்கள் கருத வேண்டும். பின்னுக்கு மாற்று வழி என்ற வேலை ஒரு சிற்றிதழும் வந்திருக்குது.
1950களின் நடுப்பகுதி வரையான தமிழ் சிற்றிதழ் பற்றிய புரிதலே இங்கு கவனத்துக்குரியது. 50கள் 90களின் காலகட்ட சிற்றிதழ் சிற்றிதழின் அடையாளத்தில் உருவாகிய இதழ் முதல் என்ற வகையிலே நாங்கள் எழுத்தைத்தான் கவனத்தில் கொள்ளுகிறோம். இந்த எழுத்து 1959 காலகட்டத்திலே சு செல்லப்ப அவர்களால் வெளியிடப்பட்டது. இலக்கிய விமர்சனம், இலக்கிய பிரச்சனைகள் தொடர்பான சிந்தனைகளை வளர்த்தல் மற்றும் புத்தாக்க முயற்சிகளுக்கு வாய்ப்படுத்தல் என்பதுதான் அதன் குறிக்கோளாக இருந்தன. இவ்விதழில் முதன்மை பங்களிப்பாக கணிக்கப்படுவது புதுக்கவிதை என்ற வகைமையின் வரலாற்றை முன்னெடுத்தமே ஆகும். யாப்பும் மரபை மீறிய கவிதையாக்க முயற்சி என்ற வகையில் மணிக்கொடை காலத்தில் உருவான வசன கவிதை முறையை புதுக்கவிதை நிலைக்கு வளர்த்தெடுத்தமைதான் இந்த எழுத்து என்ற இதழ் ஆற்றிய பங்களிப்பு ஆகும். அதனால் 50கள் தொடக்கம் 70 காலகட்ட பகுதியை எழுத்து காலகட்டம் என்று சொல்லுவார்கள். என்ற அந்த எழுத்து காலகட்டம் தான் புதுக்கவிதை அங்கீகாரம் பெற்றது. அவ்வாறு எழுத்துக்கு முதன்மை கொடுத்து செல்லப்பா போன்றவர்கள் 10 வருஷத்துக்கு மேலே அந்த இதழில் வெளிவந்தாலும் 70ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு காலகட்டம் வரை புதுக்கவிதை தமிழ்நாட்டிலேயும் சரி ஈழத்திலேயும் சரி பலரால் அங்கீகரிக்கப்படவில்லை. அதில் ஒரு வகையினர் பண்டித மரபம் என்றவர்கள். அவர்கள் புதுக்கவிதை என்பதையே கவிதையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, யாப்பும் மரபோடு சம்பந்தப்பட்டால் தான் அது கவிதை என்று சொல்லுகின்ற நிலையிலே அதை புறக்கணித்தவர்கள். அது எல்லாருக்கும் தெரிய விஷயம். கிட்டத்தட்ட திராவிட இயக்கம் சார்ந்த தமிழுணர்வாளர்களும் கூட தங்களுடைய கவிதைகளை விருத்தம் பண்பா போன்ற பாடல் வடிவங்களை கூடாகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள், பாரதிதாசன் உட்பட. ஆயினும் இன்னொரு வகையினரும் இதை எதிர்த்தார்கள். யார் என்று சொன்னால் மார்க்சியவாதிகள். கைலாசபதி, வானமாமலை போன்றவர்கள் புதுக்கவிதையை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டினார்கள் 60கள் காலகட்ட பகுதியிலே. கிட்டத்தட்ட 70ஆம் ஆண்டு வரை இந்த நிலைதான் நிலவியது. நான் தமிழன்பனுடைய கவிதைகளை பற்றி ஒரு திறனாய்வு நடைந்த பொழுது இந்த விடயங்களை எல்லாம் வெளிப்படையாக நான் சுட்டியிருக்கிறேன். 70ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இடதுசாரிகளும் திராவிட இயக்கத்தின் சில தேசிய சிந்தனையாளர்களாக வந்தவர்களும் இன்னும் சிலரும் கலந்து இந்த புதுக்கவிதையை தங்களுக்கும் வாகனமாக எடுத்துக்கொண்டார்கள். தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்த முயற்சித்தார்கள். மேத்தா போன்றவர்கள், அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள், இவன் தமிழன்பன் போன்றவர்கள் கூட நாங்கள் சேற்றில் கை வைத்தால்தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்று சொல்வது போன கவிதைகள் எல்லாம் அந்த காத்தை வரத்துவங்கின. அந்த கவிதைகளுக்கு தளமாக அமைந்தது வானம்பாடி என்று சொல்லப்படுகின்ற இதழ். இது 72ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டுகளில் வந்து ஒரு 10 ஆண்டுகளில் இயங்கிய இதழ். அப்போ எழுத்து இதழ் வந்து புதுக்கவிதைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து வசன கவிதையை புதுக்கவிதையாக அங்கீகரித்தது. சமூகமும் கல்வி உலகமும் அங்கீகரித்தது எப்போ என்று சொன்னால் 70ஆம் ஆண்டு அளவிலே வானம்பாடி வந்த காலகட்டத்தில் தான் முதல் அந்த மாற்றத்தை நாங்கள் எங்கே கண்டோம் என்றால், தமிழன்பனுடைய புதுக்கவிதை தொகுதி ஒன்றுக்கு கைலாசபதி முதல் அணிந்திர கொடுத்தார். அப்போ ஏனென்றால் இவை பாடினா அது கவிதை இல்லை, இவை பாடினா கவிதை என்ற இவர்கள் சமூக பார்வை உள்ளவர்கள் என்ற கண்ணோட்டத்திலே அந்த அங்கீகாரம் வருகிறது. இதுக்கு நான் அங்கே போகவில்லை. அப்போ இந்த 2 இதழ்களும் அப்போ மணிக்கொடி ஒரு சிறுகதையினுடைய தளத்தை அடையாளப்படுத்தி காட்டியது. வசன கவிதையை நவீன கவிதையாக புதுக்கவிதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை இடதுசாரிகளுக்கு ஏற்படுத்தியது, கல்வியாளர்களுக்கு ஏற்படுத்தியது இந்த புது இது எழுத்து சஞ்சிகையும் வானம்பாடி சஞ்சிகையும் ஆகும். இதெல்லாம் விரிவாக நான் எழுதியிருக்கிறேன். இங்கே உங்களுக்கு தகவலாக சொல்லுகிறேன். வானம்பாடி இதழ் 1971 முதல் 81 வரை 20 மடல்கள் வரை வெளிவந்திருக்கிறதாக தெரிகிறது. இடதுசாரி சிந்தனை இயக்கம், திராவிட இயக்கம் சான்றோர் இணைந்து இயங்கிய இலக்கிய சூழல் இது. தமிழ் தேசியத்தன்மை கொண்ட இடதுசாரி சிந்தனை தளமாகவும் இது கவனிக்கப்பட்டது. இவர்களோரும் மானுடம்பாடும் வானம்பாடிகள் என்ற கோஷத்தோடு வந்தவர்கள். இந்த காலகட்டத்திலே அந்த கோஷத்தோடு கவிதை பாட வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கற்பனை இருந்தது. என்ன கற்பனை என்றால், இந்த உலகத்தையே நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம் என்று. அந்த கவிதைகளில் அந்த துணி தெரியும். ஏன்னா அந்த 67-68 காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், தமிழக இல்லை இந்திய சர்வதேச வரலாற்றிலேயே இடதுசாரி சிந்தனைகள் பெருவெற்றி அடையப் போகின்றது என்ற மாதிரி சிந்தனை ஓடியது. இந்தியாவிலேயே நக்சல் பாரி இயக்கம் என்று சொல்கிற இயக்கம் முனைப்புற்று வங்காளம் போன்ற பகுதிகளிலே பெரிய போராட்டங்களை நடத்திய காலம்.
அதற்கு ஒரு நல்ல வார்த்தை பிரயோகம் வைத்திருந்தார்கள். அசனி சங்கேத், சமஸ்கிருதத்திலே வசந்தத்தின் இடிமுழக்கம் என்று அதற்கு பேர். தமிழ் மொழிபெயர்த்தார்கள். அங்கே இடிமுழக்கம் கேட்க தொடங்கிவிட்டது, இங்கேயும் புரட்சி வரப்போகிறது. என்ன இடிமுழக்கம் என்ற சீனாவில் நக்சல்பாரி இயக்கம் இங்கே இந்தியாவில் நடக்க 60களில் சீன பத்திரிகைகள் எழுதினது வசந்தத்தின் இடிமுழக்கம் கேட்க தொடங்கிவிட்டது என்று. இங்கே இருக்கிற இடதுசாரிகளும் வசந்தத்தின் இடிமுழக்கம் இங்கேயும் கேட்கிறது, நாங்கள் புரட்சியுடனே புரட்சியை சுட்டு புத்துலகு படைப்போம் என்றெல்லாம் பாட வந்தார்கள். வானம்பாடிக்கு பின்னாலே இருந்த சூழல் இது என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி, தமிழ்நாடன், அக்கினிபுத்திரன், சக்திக்கனல், ரவீந்திரன், ஞானி, பாவனா, சேப்பிரகாசம், பிரபஞ்சன், பாலா, கோ ராஜாராம், மீரா, மு மேத்தா, அப்துல் ரஹ்மான், கனவே பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் நண்பர், பேராசிரியர் அரங்கலாமன் நண்பர்களாகவும் இருப்பார்கள், எனக்கும் தெரிந்தவர்கள். அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன் முதலான வானம்பாடிகளில் எழுதி சிறப்பித்தார்கள். இவர்களின் வருகைக்கு பின் புதுக்கவிதை சமுதாயத்தின் கவனத்தை ஈர்த்தது. அப்போ இதழுக்கும் இலக்கியத்துக்குமான தொடர்புக்கு ஒரு முக்கிய செய்தியாக இதை சொல்லுகிறேன். இக்கால சிற்றிதழ் இடைத்தறிதல்களின் பெருக்கம் தொடர்பான ஒரு குறிப்பு. இவ்வாறு உருவான இதழ்களில் ஒரு வகையான பொதுவான இலக்கியம் என்ற சிந்தனையின் வழியில் நடந்தது. இலக்கியம் என்றால் என்ன? இலக்கியம் அனுபவத்தின் பதிவு, அனுபவம் எழுதப்பட வேண்டும் என்பது போன்ற சிந்தனைகளின் வழியாக அக்காலத்திற்கு காலம் படைப்பில் ஏற்படுற மாற்றங்கள், அந்த சிந்தனையினுடைய அங்கே நேரடியாக வந்ததாக நடை, பிரக்ஞை, கசடதபர, யாத்ரா, கணையாளி, இலக்கிய வட்டம், வைகை, விழிகள், கொல்லிப்பாவை, சதங்கை, ஞானரதம், சுவடு, தீபம், புதிய நம்பிக்கை, இப்படி ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கலாம். அந்த காலத்தில் இலக்கியம் படைத்தல் பற்றிய என்ன, இந்த இலக்கியம் படைத்தல் பற்றிய பிரச்சனையை தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயம் தேவையோ, அந்த காலத்தில் இலக்கியம் பற்றிய ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. இடதுசாரிகள் முன்வைத்த சோசியலிச யதார்த்தவாதம் என்ற கோட்பாடு. அதாவது சமூகம் மாற்றம் என்பதையும் புரட்சி என்பதையும் மையப்படுத்தி ஒரு சமத்துவ சமூகம் வருவதற்காக படைக்கப்படுவதுதான் இலக்கியம் என்ற கண்ணோட்டத்திலே கைலாசபதியோ வானமாமலையோ மற்றும் இடதுசாரிகளோ விளங்கி கொண்டிருந்த பொழுது, அப்போ இலக்கியம் இயற்கையாக வருவதா அல்ல கோட்பாடுகளை நம்பி படைக்கப்படுவதா என்ற ஒரு போராட்டம் இருந்தது. அவன் இலக்கியம் இது பெரிய போராட்டம். இலக்கியம் உண்மையாக ஒரு படைப்பாளியின் மனத்தின் அனுபவத்தின் வெளிப்பாடை அல்லாமல் கோட்பாடுகளின் உருவாக்கம் அல்ல என்பதை நிறுவ வேண்டிய தேவை அன்றைக்கு இருந்தது. தமிழ்நாட்டில் அதை ஒரு பெரிய இயக்கமாக செய்தார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் நான் சொன்ன இந்த பத்திரிகைகள். சிலது கானாசோ போன்றவர்களாலே வந்தது, மற்றும் பல தீவன் பார்த்தசாரதியால் நடத்தப்பட்டது. இப்படி ஞானரதம் நான் நினைக்கிறேன் ஜெயகாந்தனுடைய இருக்கணும். இப்படி ஒரு செயற்பாடுகளாக வந்தவை. 1960களின் பிற்பகுதி ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட வேதர்கள் 70களின் பின்பகுதி வரையில் நின்று போயின. 80களின் மத்தியில் நின்று போன பிறகு கணையாளி இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 1960 தொடங்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் தாமரை, அது தாமரை என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்சி சார்பான இதழ், கொஞ்ச நாள் வந்தது. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியிலே 2 பிரிவு இருக்கு. தீவிர இடதுசாரி பிரிவு, மார்க்சிய பிரிவு. அது செம்மலர் என்ற ஒரு இதழை கொண்டு வந்தது. அது இப்போ வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இவை தவிர 1980கள் 90களில் வெளிவந்த தமிழிதழ்கள் தொடர்பான ஒரு ஆய்வுக்குறிப்பு, விடுதலை குறிப்பு பின் இலக்கியங்கள் என்ற தலைப்பில் பேராசிரியர் ராமசாமி எழுதிய தமிழ் இணையதளத்தில் வெளியிட்ட குறிப்பு. புதிய இடதுபாதம், பிராங்க்ஃபர்ட் மார்க்சியம், அமைப்பியல், இருத்தலியல், உளவியல் பகுப்பாய்வு, நுண்ணரசியல், வெகுமக்கள் ரசனை போன்ற சொல்லாடல்களை தமிழ் பரப்புக்கு கொண்டு வந்த இதில் பல இதழ்கள் வந்தன. படிகள், பரிமாணம், இங்கே இன்று, புதியுகம் பிறக்கிறது, புதிய நம்பிக்கை, நிகழ், தமிழ்நேயம் என்ற வகையில் இந்த பத்திரிகைகள் தலைப்போடு வந்தன. இவற்றில் வந்த விமர்சன சொல்லாடல்களும் கவிதை, கதைகள், கட்டுரைகள் போன்றனவும் தமிழ் கலை இலக்கிய சூழலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தின. அவசர நிலைக்கு பிறகு 1977 இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலைக்கு பின்னர் இடதுசாரிகள் புதிய அலையாக
மூன்றாவது பாதையான நக்சல்வாரி எழுச்சி, நான் சொன்ன ஏற்கனவே அந்த வசந்தத்தின் இடிமுழக்க கருத்தை வைத்துக்கொண்டு வேறும் இதழ்கள் பலவற்றை கொண்டு வந்தார்கள். நக்சல்வாரி குழுக்கள் இதழ்களாக கீடயம், புதிய ஜனநாயகம் என்ற இதழ்கள் 80களின் பின்பாதியில் வந்தன. அவ்விரண்டும் கலை இலக்கிய இதழ்களாக மன ஓசை, புதிய கலாச்சாரம் என்ற இரண்டையும் கொண்டு வந்தன. இவற்றின் 90களில் நீங்கள் பார்ப்பீர்கள், தமிழகத்திலே முக்கியமாக ஒரு இயக்கம் வந்தது, தலித்திய இயக்கம். 90களில் தான் தமிழ் வட இந்தியா, வடக்கே மராட்டி அல்லது மற்ற பகுதிகளிலே வந்த இயக்கம் தமிழ்நாட்டிலே 90களிலே வருகிறது. அது வந்த பொழுது அதை சார்ந்து நிறப்பிரிகை போன்ற பத்திரிகைகள் வரத் தொடங்கின. அது தனி வகை வரலாறு. இப்படியான வகையிலே 60க்கும் 90களுக்கும் இடையிலே ஒரு இதழ், அவற்றை சிலது சிற்றிதழாக இருக்கும், சிலது இடைத்தர இதழாக, இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே வரைக்க ஒரு கட்டத்தில் 1990ஆம் ஆண்டு இந்த இடைத்தர இதழ் சிற்றிதழ் வரலாறு இன்னொரு கட்டத்துக்கு போகிறது. அதாவது இவை எல்லாவற்றையும் கடந்து இலக்கிய இதழ் ஒரு 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 இன்னொரு பரிமாணத்துக்கு வருவதை சுபமங்களா என்ற இதழிலே நாங்கள் பார்க்கிறோம். 90களிலே வந்த சுபமங்களா இதழ் அதற்கு முன்பு இந்த நடை போன்ற இதழ்கள் தோற்றுவித்து வளர்த்து கொண்டு வந்த அந்த இலக்கிய படைப்பாக்க முயற்சிகளை பற்றி ஆதரிப்பதாகவும், அதே சமயம் இடதுசாரி கருத்துக்கள், சர்வதேச கருத்துக்கள், தலித்தியம் போன்ற கருத்துக்கள் அனைத்தையும் உள்வாங்கி ஒரு இதழுக்குள்ளேயே எல்லாவற்றுக்கும் இடங்கொடுத்து இதழுடைய வரலாற்றிலே ஒரு புதிய புதிய டைமென்ஷனை சோமங்களா கொண்டு வந்தது. ஒரு 4 வருடம் 5 வருடங்கள் தான் அதை நடத்தினார் சோமங்களா. அந்த கடைசி காலகட்டத்தில் நான் அவரோடு நெருங்கி பழகியிருந்தேன். அவர் எவ்வாறு எல்லாரோடையும் நெருங்கி அந்த இதழை ஒரு ஒரு ஐடியல் இதழாக கொண்டு வந்தார். அது இங்காலே இன்னொரு தளத்துக்கு இலக்கிய வரலாற்றை மாற்றியது. கோமல் சுவாமிநாதன் என்ற ஒரு பேராளுமையின் வரலாற்று பணியாக அது திகழ்ந்தது. அவரின் மறைவுடன் அதுவும் நின்றுவிட்டது. 1960-90கள் காலப்பகுதியில் பெருந்தொகையாக வெளிவந்த சிற்றிதழ்கள் நவீன இலக்கிய உரையாடல்களுக்கான இலக்கிய மதிப்பீடுகளுக்கும் கோட்பாட்டு வாதங்களுக்குமான ஒரு முக்கிய களங்களாக திகழ்ந்தன. இவ்வாறான சிற்றிதழ் இயங்கல் நிலையின் வரலாறு பற்றிய படைப்புகள், காத்திரமான ஆய்வுக் கட்டுரைகளும் திறனாய்வு கட்டுரைகளும் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு 10 கட்டுரைகள் என்ற தலைப்பை சொல்லுகிறேன், 10-12 கட்டுரைகள். இதை பற்றி விரிவாக வாசிப்பதற்குரியது. விடுதலைக்கு பின் இலக்கிய இதழ்கள் ஆன ராமசாமி, தலித் இதழியல் ஜே பாலசுப்ரமணியன், படிகள் நீங்கள் நாங்கள் GSR கிருஷ்ணன், நிறப்பிரிகை படிகள் இலக்கிய வட்டம் போன்ற பத்திரிகைகளின் காலம் சாரு ஆன்லைன், அறிவியல் தமிழிதழ்கள் தமிழ் வளர்ச்சியுற்றிருக்கிறதா சூனா நரேந்திரன், குழந்தை இலக்கிய இதழ்கள் சுகுமாரன், தடம்பதித்த சிற்றிதழ்கள் நாகரத்னம் கிருஷ்ணா, சிற்றிதழ் ஒரு ஆய்வறிக்கை அங்கதம் ஜெயமோகன், சிற்றிதழ் என்பது என்ன ஜெயமோகன், இலக்கியத்தின் பல்லின் நகமம் ஜெயமோகன், இதழ்களும் மதிப்பீடுகளும் ஜெயமோகன், மாற்றுத் தேடலில் சிற்றிதழ் மரபு. இப்படி ஒரு தொகையான கட்டுரைகள் இந்த சிற்றிதழ் மரபு பற்றி மிக விரிவாக பேசியிருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் தொகுத்து சுருக்கமாகத்தான் இங்கே சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இது 60-90 காலகட்டத்தின் இதழ் வெளியீடு எப்படி ஆராய்ச்சிக்கோடு எவ்வாறு தொடர்பு கொண்டதாக இருந்தது என்பது. ஆய்விதழ்களாக இந்த காலத்திலே வந்தவற்றை பற்றி ஒரு குறிப்பும் சொல்ல வேண்டும். இந்த 60-90 காலத்திலே தமிழில் ஆய்வியல் 50-60களில் நிகழ்ந்த ஒரு மாற்றம் தொடர்பாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது தன்னாயர்கள் போன்றவர்கள், மற்றவர்கள் போன்றவர் இந்த அந்த உலகமயமாக்குதல், அதே சமயத்தில் மார்க்சியம் போன்ற கருத்துக்கள், சமூகவியல் போன்ற சிந்தனைகள் ஆய்வுலகத்திலே வந்ததை சொல்லியிருக்கிறோம். தன்னாயகடிகளால் தொடக்கி வைத்த தமிழ் சித்தர் என்ற உலகத்தரமான ஆங்கில ஆய்வுதல் பிறகு தமிழிலும் வெளியிடப்பட்டது உலகத்தமிழராட்சி நிறுவனத்திலே. அது தமிழிலும் வெளிவந்தது. சமகாலத்தில் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் தத்தம் ஆய்வுகளை பதிவிடும் வகையில் ஆய்வுகளை ஒவ்வொரு துறைகள் சார்ந்து வெளிப்பட்டன. தமிழ் துறையிலே இந்த காலத்திலேருந்து சென்னையிலே, மற்ற பல்கலைக்கழகத்தில், இலங்கை பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அந்தந்த துறைகள் சார்ந்து பல இதழ்கள் வந்தன. இலங்கையை பொறுத்தவரை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு இதழ் சிந்தனை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வுதலாக வந்தது. உண்மையில் சிந்தனை இதழை தோற்றுவித்தவர் பேராசிரியர் இந்திரபாலா. அவர் தானாக நடத்தி வந்த இதழ்.
பல்கலைக்கழகத்துக்கு பீடாதிபதியாக வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைப்பீடத்தை தொடக்கி வைத்த பொழுது அது கலைப்பீடத்துக்குரிய இதழாக அதை மாற்றிவிட்டார். இன்றைக்கும் அது வந்து கொண்டிருக்கிறது. கல்வியாளர்கள் ஆய்வு கட்டுரைகளை எழுதுகின்ற இதழாக. மார்க்சிய சமூகவியல் நோக்கி தொடர்ந்து சிந்தித்து எழுதி வந்த கல்வியாளரான, இதில் இன்னொருவர் சொல்லப்பட முயற்சிக்கிறேன், அவர்தான் நாவண்ணாம் ஆனமாமலை. இந்த ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசும் பொழுது பொதுவாக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் போன்றவற்றிலே ஆய்வாளர்கள் வந்த துவங்கின பொழுது ஆய்வுக்காகவே ஒரு இதனை தோற்றுவித்தவர் ஆராய்ச்சி என்ற பெயரிலே. இதை தோற்றுவித்தவர் வானமாமலை. இன்றைக்கு இருக்கிற பல ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு முன்னோடியாக அவர் இருப்பவர். மார்க்சிய சமூகவியல் நோக்கில் தொடர்ந்து சிந்தித்தும் எழுதியும் வந்த கல்வியாளரான அவர் தமது 50வது பிறந்த நாளான 1967 தமது இல்லத்தில் மார்க்சிய ஆய்வியல் ஆர்வம் கொண்ட தோழர்கள் 10 இணைத்து ஒரு குழுவை உருவாக்கினார். அந்த குழுவுக்கு பேர் நெல்லை ஆய்வுக்குழு. அவ்வமைப்பிலே ஆய்வாளர் பலராலும் வாசிக்கப்பட்டு வந்த கட்டுரைகளை இதழ் வடிவில் வெளிப்படுத்தும் தேவை கருதி அவரால் ஆராய்ச்சி என்ற காலாண்டிதழ் ஜூலையில் தோற்றுவிக்கப்பட்டது. 1969 ஜூலையில். நெல்லை ஆய்வுக்குழு என்ற மேற்படி அமைப்பானது 1979 வரை அவர் நிறைவு செய்வதற்கு முதல் ஆண்டு வரை தொடர்ந்து இயங்கி பல ஆராய்ச்சி இதழ்களை கொண்டு வந்தது. ஆராய்ச்சி இதழானது வானமாமலை அவர்களின் நிறைவுக்கு பின்னரும் அவருடைய குழுவினரால் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வந்தது. பல ஆண்டுகளாக 2007 வெளிவந்த ஒரு இதழ் பார்வை. இவ்வாறு நாவா குழுவின் இயங்கியவர்கள் என முதுமுனைவர் சிவசுப்பிரமணியன், பேராசிரியர் முத்துமோகன், டாக்டர் மேது ராசுகுமார், ஆய்வாளர்களே ஸ்தோதாத்ரி, டாக்டர் ஆனந்தகுமார் என ஒரு நீண்ட பெயர் பட்டியலை உங்கள் முன் வைக்க முடியும். இம்முன்னோடிகளின் அடுத்த பரம்பரை என்ற வகையில் இன்று ஆய்வு முன்னெடுப்பவர்கள் வருவர்கள் பேராசிரியர் ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாசலபதி, பக்தவத்சல பாரதி போன்றவர்களாவர். தமிழகத்தின் இன்றைய தமிழியல் ஆய்வின் மைய நிலையாக மேற்படி ஆராய்ச்சி இதழின் வழியாக ஒன்றாக இன்று வருவது உங்கள் நூலகம் என்ற இணைய இதழ். இதை நான் பின்னர் சொல்லுகின்றேன். ஈழத்து தமிழர்களை பற்றி இதை பற்றி என்னால் விரிவாக பேச முடியும். நேரம் கருதி நான் அந்த பகுதியை சுருக்கிக் கொள்ளுகிறேன். ஈழத்திலே இளையசரி, மரமலர்ச்சி, கலைச்சொல்லி, மல்லிகை, தாயகம், அலை, புதுது, சரணிகர், வெளிச்சம், பண்பாடு, 3வது மனிதன், ஞானம், ஜீவநதி வரையான பல இதழ்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக 1987 வெளிவந்த புதுசு இதழ் பற்றி விரிவான ஆய்வுரை ஒன்றை நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். விடுதலை புலிகள் காலகட்டத்தில் வெளிச்சம் என்று சொல்லுகின்ற ஒரு இதழ் வந்தது. அதனுடைய தொகுதியும் என்னிடம் இருக்கின்றது. மரமலர்ச்சி ஈழத்தை இலக்கிய வரலாற்றிலே 30கள் 40களிலே தொடங்கின புதுவைத்தன் போன்றவர் வாழ்ந்த மணிக்கொடி காலகட்டத்தின் பின்புலத்திலே இலங்கையில் 40களிலே வந்த இதழ். அது முழு தொகுப்பாக இப்பொழுது தூக்கப்பட்டிருக்கிறது. 3வது மனிதன் என்பது 90களில் இடத்தில் வந்த முக்கிய இதழ். இவை பற்றிய விஷயங்கள் தனியாக பேச வேண்டியது. ஈழத்து தமிழ் சிற்றுதர் வரலாறு என்று நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இதான் நீங்கள் கேள்வி கேட்கிற சந்தர்ப்பத்திலே வழங்கப்படுத்துகிறேன். ஒரு 10 இல்லை 15 நிமிடங்களுக்குள்ளே நான் 3வது பகுதியை வாசித்து உங்களுடைய உரையாடலுக்கு நான் வாய்ப்பளிக்க முயற்சிக்கிறேன். 1990களின் பின்னரான தமிழ் இதழ்களின் வரலாறு. தமிழ் இதழ்களின் இயங்குநிலை வரலாற்றே 90களில் இருந்து தொடரும் காலகட்டத்தில் முக்கிய மாற்றங்கள் சில நிகழ்ந்தன. அவை பற்றிய குறிப்பொன்று முதலில் இங்கு முன்வைக்கப்படுகிறது. இவற்றில் ஒன்று, சிற்றிதழ் இடைத்தலை இதழ் என்ற அடையாளப்படுத்தல் முறைமை மாறிவிட்டது. இலக்கிய இதழ், ஆய்விதழ், அறிவியல் இதழ் முதலான வகைகளிலான பொது அடையாளங்களுக்குள் இவ்வெளியீடுகள் பலவும் கவனத்தை பெறத் தொடங்கின. இன்னொரு மாற்றமாக இங்கே சுட்டப்பட வேண்டியது கணிப்பொறி தொழில்நுட்பமானது பயன்பாட்டுக்கு வந்தமையாகும். இருவகை பயன்பாடு,
அஞ்சு கோர்த்தல் மற்றும் அச்சேற்றுதல் என்ற உடல் உழைப்பு சார் செயல்முறையை அது இலகுவாக்கியது. ரெண்டாவது ரெண்டெல்லாம் 3 பயன்பாடு. ரெண்டாவது அஞ்சல் செலவு குறைந்தமை. மூன்றாவது வாசக விமர்சகரிடம் உடனடி தொடர்பு வாய்ப்பு. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் கலாநிதிப்பட்ட ஆய்வுகள் பலவற்றுக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் இருக்கிற அனுபவம் உள்ளவன். சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிக்கப்பட்டால் உடனே கேட்பார்கள், உங்களுக்கு நாங்கள் இந்த தேர்வுக்குழுவிலே நீங்கள் ஒரு பரீட்சாகராக இருக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்புவார்கள். அது வந்து சேர 15 நாள் ஆகும். பிறகு நான் யாழ்ப்பாணத்திலேருந்து அதுக்கு பதில் போடுவேன். அது போய் சேர 10 நாள் ஆகும். அது பிறகு ஒரு தீசிஸை அனுப்புவார்கள், ஹார்ட் காப்பியை. அது கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் செல்லும். அந்த ஹார்ட் காப்பி வாரத்துக்கு 300 3000 4000 ரூபா முத்திரை ஒட்டி வரும். யாழ்ப்பாணத்தில் நான் பெற்ற அனுபவத்தை சொல்லுகிறேன். இதெல்லாம் 95 96 97 98 காலம் வரையும் என்னுடைய அனுபவங்கள். கடைசியாக நாங்கள் தீசிஸை வாட்சி போட்டு ரிப்போர்ட் அனுப்ப கிட்டத்தட்ட ஒரு மாணவனுக்கு அந்த ரிப்போர்ட் போய் சேர்ற காலகட்டம் 8 மாதம் 9 மாதம் ஆகும். தீசிஸ் சப்மிட் பண்ண காலத்தில் இருந்து அந்த அவருக்கான வைவாவைக்கு பட்டம் கொடுக்கறது கூட ஏற்பட்ட காலத்திலே ஒரு 7-8 மாதத்தை எடுத்து விடுகின்ற நிலை இருந்தது. ஆனால் திடீரென்று 90களின் நடுப்பதிலேருந்து 2000 ஆரம்பத்தில் இருந்து பார்த்தா எல்லா தீசிஸும் மென்பிரதிகளாக அனுப்பப்படத் தொடங்கின. கேட்பார்கள், நீங்கள் எக்ஸாமில் இருக்கிறீங்களோண்டு. வந்த உடனே ஓகே என்று நான் பயன்பட்ட அடுத்த நிமிஷம் அங்கே தகவல் போய்விடுகிறது. ஒரு 5 நாளில் எல்லாம் ப்ரொசஸிங் முடிஞ்சு ஆன்லைன் காப்பி வரும். ஒரு 15 நாளில் வாட்சி போட்டு ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணப்பட்ட ஒரு மாதத்துக்கு இடையில் அந்த ரிப்போர்ட் அங்கே போய் சேரும். 8 மாதம் 9 மாதம் தாமதித்து 3000-4000 ரூபாய் செலவழித்து தீசிஸ் அனுப்பி அதுக்கு ரிப்போர்ட். நான் என்ன அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். இதைத்தான் பத்திரிகைக்கு நீங்கள் பார்க்கணும். பத்திரிகை எழுதி கொடுத்து அச்சில் போட்டு புத்தகமாக்கி அதை போஸ்ட் பண்ணி எழுத்தாளனுக்கு அந்த புத்தகம் வந்து சேர்றதுக்கு நாள் கணக்காக செல்லும். இந்த மின் சாதனம் வந்த உடனே என்ன நடந்தேன்னா, எழுதின உடனே அது போகின்ற உடனே அது பதிப்பாகுது, பதிப்பான அடுத்த நிமிஷம் உடனே இங்கே வந்து சேர்ந்துட்டுது. மிக மிக வேகமாக இந்த மின்சாதனம் வந்த உடனே எல்லாரும் எழுதலாம், எப்பவும் எழுதலாம், எல்லாரும் தனக்குத்தானே ஒரு ஆன்லைனை வச்சுக்கொண்டு டெய்லி எழுதி கொண்டிருக்கலாம். பாருங்கள், அந்த மின்சாதனம் வந்த உடனே இந்த இதழ் வெளியீடு என்பது இவ்வளவு இலகுவாகவும் உடனடியாக. இப்போ நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் என்றால் அந்த கருத்தை பேராசிரியர் ஏற்றுக்கொள்றாரே இல்லையோன்றதே அடுத்த நிமிஷம் அங்கேருந்து வந்துடும் எனக்கு பதில். இல்லாட்டி மாத கணக்காக மினக்கடவணும். இந்த இது ஒரு 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் இதழியல் வரலாற்றிலே நடந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதாவது எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, யார் எழுதுகிறார் என்றது மிக விரைவாக தகவல் போகுது, எழுதப்பட்ட விஷயம் பாதிக்கப்படுது. அது கொப்பியோ ஒரிஜினலோ யாரையும் பார்த்து எழுத்து கொண்டது கூட உடனே கண்டுபிடிச்சிடலாம். இந்த நிலை ஒரு பெரிய மாறுதல். ஒவ்வொருவருமே இணையதளங்கள் நடத்தலாம். எனவே நான் இந்த 20ஆம் நூற்றாண்டில் 2000 ஆண்டில் எத்தனை இதழ் வந்திருக்கின்ற கணக்கெடுத்து உங்களுக்கு சொல்ல இல்லாது. என்ன எல்லார்ட்ட வீட்டையும் ஒரு இணைய இதழ் இருக்கும். தாங்கள் சில பேர்த்தையே வாசிப்போம், அவ்வளவுதான். இன்றைய பெரிய மாறுதல் எல்லாம் கலாநிதிப்பட்ட இந்த அனுபவத்தை சொன்னேன். என்றால் எவ்வளவு வேகமாக கல்வி உலகம் வாசிப்பு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த கணிப்பொறியின் வருகைக்கு பிறகு. மூன்றாவது அது புலம்பெயர் தமிழர் சமூகம் என்ற பண்பாடு. இந்த ரெண்டுக்கும் பிறகு ஒன்று புதுக்கவிதை என்ற சொல்லு இடைத்தர இதழ் என்ற சொல்ல மாறிட்டது. இப்போ அது இலக்கிய இதழ் அல்லது ஆய்விதழ் அல்லது அறிவியல் என்று வரும். ரெண்டாவது கணிப்பொறி வருகை ஏற்படுத்திட்ட இலகுத்தன்மை, வேகம். மூன்றாவதாக இங்கு சுட்டப்பட வேண்டிய செய்தியுள்ள புலம்பெயர் தமிழர் சமூகம் என்ற பண்பாட்டு இயங்குதளம் உருவானமை. இது 2000 ஆண்டு தொடக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம். 1980-90களில் இருந்து அதுவரையும் எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இலங்கையில் இருக்கிற கொஞ்சம் பேர் வாசிக்கத்தான் எழுதுவார்கள், பேசுவார்கள். இப்போ எழுதின உடனே வாசிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து கனடா வரையும் ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்குது. என்ன எழுதுகணும், என்ன வருதுன்னு வாசிக்கிறதுக்கு, அதை பற்றி பேசுறதுக்கு, அதை பற்றி ரியாக்ட் பண்ணுறதுக்கு. தமிழர் சமூகம் என்ற பண்பாட்டு இயங்குதளம் உருவானமை அது ஒரு தமிழகத்தின் பண்பாட்டு சூழலுடன் தன்னை நெருக்கமாக இணைத்து கொண்டது. இவர்களெல்லாம் வெளிநாடுகள், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற ஐரோப்பா போன்ற நாடுகளில் குடியேறிய தமிழர்கள் இலக்கியம் பற்றிய விஷயங்கள், கலை பற்றிய விஷயங்களை பேச துவங்கும் பொழுதும் நேரடியாக மெட்ராஸில் தொடர்பு கொள்கிறார்கள். அங்கே இருக்கிற கல்வித்துறைகளோட, அங்கே இருக்கிற பண்பாட்டுத் துறைகளோட தொடர்பு கொள்கிறார்கள். மாநாடுகள் நடத்துகிறார்கள், கலந்துரையாடல் நடத்துகிறார்கள்.
இதனூடாக மிக நெருக்கம் ஏற்படுகிறது, வாசிப்புலகம் விரிவடைகின்றது. இதுதான் மிக முக்கியமான, வாசிப்புலகம் விரிவடைந்தது. கதைக்கணுமோ இல்ல. இவ்வாறான புரிதலுடன் இக்கால 90களுக்கு பிற்பட்ட இதழியல் வரலாற்றை நோக்கலாம். நேரம் போகிறது என்றாலும் நான் சுருக்கமாக முடிக்கிறேன். தமிழகத்திலே இக்காலத்தில் வந்த இதழ்கள் இவ்வாறான பார்வையில் இங்கு நமது கவனத்துக்கு வரும். தமிழகத்திலே 1990களின் நடுப்பகுதியிலிருந்து ஒரு பெரும் பாய்ச்சல் நிகழ்ந்துள்ளது. என்பதாகும். மேலே சுட்டிய கணிப்புற சாதனத்தின் வரவால் இதழ்களின் தொகை பல நூறு எண்ணிக்கைகளில் விரிவு பெற்றது. இவை பற்றி பெருந்தொகையான கணக்கெடுப்புகளும் நடந்திருக்கின்றன. சில பேர் தனியக்கம் எடுத்த பட்டியலில் 3 கட்டுரைகளை சொல்கிறோம். என்ன மாதிரி நடந்திருக்கும்? தமிழ் இணைய சிற்றிதழ்கள் விக்கிபீடியாவில் ஒரு பெரிய கட்டுரை தொகுப்பு, தகவல் தொகுப்பு வந்திருக்கிறது. இதா நாகராஜன் என்றவர் தமிழ் இணைய இதழில் தோற்றம் வளர்ச்சியும் என்ற ஒரு பெரிய கட்டுரை இருக்கிறார் பதிவுகள்.comல. முதல் இந்திய மொழிகளில் தமிழ் தான் இணைய இதழை வெளியிட துவங்கினது என்று 1986 என்று ஒரு தகவலை அவர் தந்திருக்கிறார். முதல் இணையத்துக்குள்ளே போன இந்திய மொழி தமிழ் மொழி என்று. ஒரு நூற்றுக்கணக்கான இதழ்களை எல்லாம் பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். இணையத்தின் தமிழ் இணைய இதழ், வலைப்பு, மின்னூல் மற்றும் சமூக வலைத்தளம் பற்றிய ஒரு பார்வை என்று இங்கே கனடாவில் இருக்கிற வானான கிரிதரன் பதிவுகள்.comலே ஒரு கட்டுரையை விரிவாக எழுதியிருக்கின்றார். இது மட்டுமிட்டாமல் தமிழ்நதி, பிம்பலாதி மாமல்லன் போன்றவர்கள் காலச்சுவடுகளே புலம்பெயர் இலக்கியம் பற்றியும் இணைய இதழ்கள் பற்றியும் புலம்பெயர் சூழலில் இணையத்தின் பயன்பாடுகள் என்பவற்றை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள். இது பற்றி நான் தனித்தனியே விரித்து சொல்லவில்லை. இங்கு குறிப்பாக இணைய இதழாண்ட வகையில் அல்லாமல் புத்தகமானது வாசிக்கிற இதழ்களாக அந்த இதழ்கள் எவை என்பதும் அதோடு சேர்த்து 2-3 சிறுகதைகளை பற்றியுமான குறிப்புகளை மட்டும் நான் வைக்கிறேன். இங்கு குறிப்பாக எனது பார்வைக்குட்பட்ட வாசிப்புக்குரிய முக்கிய இதழாக ஏறத்தாழ நான் 40 இதழ்களை இங்கே சொல்ல முயற்சிக்கிறேன். ஏறத்தாழ அகம்புறம், அக்ஷரம், அணங்கு எல்லாம் அகரவரிசையில் சொல்லணும். ஆரண்யம், இந்தியா டுடே, உயிரெழுத்து, உயிர்மை, உன்னதம், கணையாளி, கல்குதிரை, காக்கிய சிறுநிலை, காலக்குறி, காலச்சுவடு, தமிழ், காவியா தமிழ், குதிரை வீரன் பயணம், குரளி, சுவடுகள், தடம், தமிழினி, திசையட்டும், தீராநதி, நற்றிணை, பன்முகம், பனிக்குடம், புத்தகம் புதிது, புனைகளம், புதுவிசை, மணற்கேணி, மந்திரச்செமிழ், மாற்றுவழி, லயம், வல்லினம், வள்ளுவம், வனம், வித்தியாசம். எல்லாமே ஏறத்தாழ 40. இணைய இதழ்களில் உங்கள் நூலகம், சொல்வனம், சாரு ஆன்லைன், மோகனின் இவ்வளவும் நான் தொடர்ந்து வாசிக்கிறது. இப்போ இவ்வளவு சொல்லப்பட்ட இவ்வளவு இதழ்களும் என்னிட இருக்குது. நான் தமிழகத்தில் இருக்கும் பொழுது உடனுடனே பெற்று வாசித்தது. சிலது வந்தது, சில வந்து கொண்டிருப்பது, சில நின்றது. இவற்றுட்பல சில காலம் வெளிவந்து நின்று விட்டன. பல இதழ்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவற்றின் பிரதிகள் எனது சேமிப்பிலும் உள்ளன. இவற்றிலே கணையாளி, காலச்சுவடு என்பன முன்னிருந்தே தொடர்வன நிர்வாக மாற்றங்களோட. இப்போ தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக இருந்தவன் ராஜேந்திரன் தான். இப்போ அது ஆசிரியராக நடத்தி கொண்டிருக்கிறார் கணையாளியை. இவற்றுள் காலச்சுவடு உள்ளடக்கத்தில் கனதி மிக்கது. அது இலக்கியம், ஆராய்ச்சி போன்றவற்றை கட்டுரைகளை வெளியிடுவது மட்டுமல்லாமல், கதைகளை வெளியிடுவது மட்டுமல்லாமல், அந்தந்த நேரத்தில் சமுதாயத்தின் சூடான பிரச்சனைகளை எடுத்து அது பற்றிய ஆய்வறிக்கைகளை, கட்டுரைகளை எழுதி வெளியிடுகிற முக்கியம் தன்மை கொண்டு. இந்த முறையெல்லாம் கடைசியாக வந்த காலங்களில் இசைத்துறையின் ஒரு முக்கியமான பிரச்சனை திருவாளர் TM கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி பட்டம் கொடுத்தது. அது சம்பந்தமாக அந்த ஏற்பட்ட அந்த சூழலை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அந்த அது தெரியவனும் காலச்சுவட்டில் இன்னொன்று விஷயம், அது சர்வதேச நிலையில் தன்னோட துறை வச்சிருக்கிறது. அதனுடைய ஆய்வுக்குழுக்குள்ளே, ஆலோசனை குழுக்குள்ளே எங்களுடைய பேராஜர் சேரன் இருக்கிறார். இங்கே இருக்கிற பவுசர் இருக்கிறார், லண்டனில் இருக்கிற பவுடர் முந்தி பத்மாதை இருந்தவர். அப்போ அது ஒரு காலச்சூழல் அளவுக்கு
அனைத்துலகையும் தழுவி போகிற இதழாக இன்றைக்கு மாதம் மாதம் வந்திருக்கிறது. மிக கனதியான ஒரு இதழ். இந்தியா டுடே இதழானது நான் இந்தியாவில் இருந்த காலத்தில் 90களின் கடைசியிலே வந்தது. அது அனைத்திந்திய மொழிகளிலேயும் இயங்கிக் கொண்ட இந்தியாவில் தமிழ்லையும் அது வெளியிட்டார்கள். அதில் நானும் என் பத்திரிகை இதழ்கள் நூல்கள் இலவற்றை பற்றிய விமர்சன குறிப்புகள் எழுதியிருக்கிறேன். அது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் காசி சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டில் உள்ள குமுதங்கள், கேவி கடன் போன்ற எல்லா பத்திரிகைகளையும் ஒரு கதை எழுதினா சராசரியாக 150, 200, 250, 300, கொஞ்சம் சிறப்பு கதை என்றால் 500 கொடுப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் ஜெயகாந்தனுக்கு 500 தான் கொடுத்து ஜெயகாந்தனை அந்த இன்னொரு தளத்துக்கு கொண்டு வந்தது ஆனந்தி விகடன் என்று நீங்கள் ஆனந்தி விகடனோ குமுதமோ மறந்து போனேன் சார், கேள்விப்பட்டிருப்பீர்கள். விகடன் என்னண்டா இந்தியா டுடேயில் ஒரு கதை எழுதினா அது வந்தால் 1500 ரூபாய் உடனே கொடுப்பார்கள். ஒரு புத்தகம் விமர்சனம் மதிப்பூரி எழுதினா 1.5 பக்கம் 2 பக்கம் 750 ரூபா கொடுப்பார்கள். நான் 2-3 புத்தக விமர்சனம் எழுதி 750 ரூபா காசு வாங்கியிருக்கிறேன் 95 இந்த காலத்தில். ஆனால் மற்ற பத்திரிகையில் அது எழுதினா 150 ரூபாய் 200 ரூபா. இதை பற்றி கன பேர் பேசிக்கொண்டு வந்த காலகட்டம் 95-96களில். ஆனால் அந்த இதழ் ஒரு நல்ல ஐடியல் இதழாக வந்தது. நல்ல உயர் தாளில் உயர் பெரிய செலவில் பொருட்செலவில். ஆனால் அது நின்று விட்டது. ஏன்னு தெரியல. மற்றது தடம், தீராநதி ஆகியன வணிக இதழ்கள் என்ற கணிப்புக்குரிய விகடன் மற்றும் குமுதம் ஆகியவற்றின் தரத்தில் வந்த தடம் என்ற இதழ் முக்கியமான இதழ் வந்தது விகடனுக்குள்ளால பெரிய கொஞ்சம் கனதியான விஷயங்களை கொண்டு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு மேலே நிற்க இல்லைன்னா அது வியாபாரம் இல்லாததில் திடீரென்று நின்று விட்டார்கள். ஆனால் தீராநதி என்ற இதழ் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது குமுதத்தில் இருந்து. அப்போ வணிக இதழ் நடத்துகிறவர்களே இந்த சிற்றிதழ்கள் நடத்தி கொண்டு வந்தவர்கள் வந்த இலக்கிய மரபுகளை பின்பற்றி அவையின் ஆர்வங்களை மையப்படுத்தி தனியாக இப்படி தீராநதி போன்ற தடம் போன்ற இதழ்களையும் நடத்த தொடங்கினார்கள் என்பது ஒரு வரலாற்று மாற்றம். திசையெட்டும் என்றொரு இதழை பற்றி குறிப்பிட்டேன். இது மொழிபெயர்ப்புக்காக வருகின்ற இதழ். சர்வதேச மொழிகளிலே வர்ற இலக்கியங்களை தமிழ் சூழலுக்கு அறிமுகம் செய்த இதழ். 2003 முதல் தமிழில் வெளிவந்து கொண்டிருக்கும் மொழிபெயர்ப்புக்கான காலாண்டிதழ் குறிஞ்சிவேல் என்பவரை ஆசிரியராக கொண்ட இதழானது இந்திய மொழிகளிலிருந்தும் உலக மொழிகளிலிருந்தும் கதைகள், கட்டுரைகள், கவிதைகளை மொழிபெயர்த்து தந்து கொண்டிருக்கிறது. புக்கர் இலக்கிய சிறப்பிதழ், ஜப்பானிய இலக்கிய சிறப்பிதழ், சர்வதேச இலக்கிய சிறப்பிதழ், ஸ்பானிஷ் இலக்கிய சிறப்பிதழ் என்று பல சிறப்பிதழ்களை இது வெளியிட்டிருக்கிறது. இவ்விதழ்கள் நிறுவனத்தில் வெளிக்கொண்டது. இவ்வகையில் 2022ஆம் ஆண்டு வரை 74 இதழ்கள் இந்த திசையெட்டும் மண்டன் இதெல்லாம் வந்திருக்குது. இந்த மொழிபெயர்ப்பானது தொல்காப்பிய காலம் முதலே தமிழுக்கு துவங்கிட்டு எங்களுக்கு தெரியும். மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல் என்று தொல்காப்பியரை சொல்லியிருக்கிறார். நவீன இலக்கிய சூழல் சார்ந்த மொழிபெயர்ப்பின்றே முக்கியமான காலகட்டம் 1940களாகும். அப்பொழுது வந்த கலைமைகள் மஞ்சரியாகிய இதழ்கள் வங்காளம், மராட்டி மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் இருந்த பல சிறப்பான இலக்கியங்களை தமிழிலே கொடுத்த பெருமை கலைமைகளுக்கும் மஞ்சரிக்கும் உண்டு. அதிலே முக்கியமாக தானா குமாரசுவாமி, தானா சேனாபதி, கா ஸ்ரீஸ்ரீ முக்கியம். கா ஸ்ரீஸ்ரீ உங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். முக்கியமானவர். மராட்டி நாவல்களை மொழிபெயர்த்தவர். வீச காண்டேகர் என்று சொல்லப்படுற மராட்டி எழுத்தாளர் கா ஸ்ரீஸ்ரீ என்றவருடைய ஊடாகத்தான் தமிழ் சூழல் கருமவனார்கள். மிகச்சிறந்த நாவல்களவை. இந்த வேலைகளெல்லாம் செய்தது கலைமைகள் இதழ். இப்போ கலைமைகள் ஏற்கனவே 40களில் இந்த மொழிபெயர்ப்பு கதைகளை கொண்டு வருவதற்கு முயற்சித்திருக்கிறது. அதை வைத்து கொண்டு தான் நாங்கள் இதையும் திசையெட்டும் இதழை பார்க்க வேணும். எப்படி அந்த அந்த இது மொழிபெயர்ப்பு மரபு திசையெட்டில் இன்னொரு கட்டத்துக்கு வந்ததுன்றது ஸ்பானிஷ் மொழி இலக்கியத்துக்கும் மற்ற மொழி இலக்கியங்களையும் கூட தமிழுக்கு அறிமுகப்படுத்த இதழாக வந்தது. இது இந்த திசையெட்டும் என்ற இதை பற்றி இதழ் போல இதே பேரில் தமிழில் வேறையும் மொழிபெயர்ப்பு இதழ்கள் வந்திருக்க வேணும். ஆனால் அதுக்கான தகவல் இன்னும் கிடைக்கல. இது தேடி பெற்றுக்கொள்ளலாம். மேற்றுட்டி இதழ்கள் தவிர ஏனையவற்றுள் ஒரு சாரானவை நவீனத்துவம், பின்னவீனத்துவம், பெண்ணியம் முதலான சிந்தனை பின்புலங்களில் மூழ்த்தவை. குறிப்பாக அணங்கு, பன்முகம்,
பனிக்குடம், புனைகளம் முதலியன இப்பின்புலங்களில் உருவானவையாகும். இவை தமிழின் சமகால திறனாய்வு வரலாற்றை புரிந்து கொள்ள முனைவோர் வாசிக்க வேண்டிய முக்கியமான தகவல்களின் சுரங்கங்களாக திகழ்வன. இன்னொரு சாரானவை மேற்றுட்டியவாறான தமிழ் இலக்கிய திறனாய்வு எழுத்துக்களையும் தமிழரின் சமூக பண்பாட்டு தளங்கள் தொடர்பான சமூகவியல், மானுடவியல் மற்றும் நாட்டார் வழக்காற்றியல் சார்ந்த ஆய்வு நிலை எழுத்துக்களையும் தாங்கி வெளிவந்து கொண்டிருப்பவை. தனியே ஆய்வு நிலை எழுத்துக்களை தாங்கி வருகின்ற இதழ்களும் கூட வந்திருக்கின்றன. இவ்வகையில் நான் ஏற்கனவே சொன்ன ஆராய்ச்சியின் தொடர்ச்சி என்று சொன்ன உங்கள் நூலகம், மணற்க இணையாகியன குறிப்பிடத்தக்கன. இவை முன்னர் நாம் நோக்கிய நாவாவின் ஆராய்ச்சி இதழின் தொடர்ச்சியும் வளர்ச்சியுமாக கொள்ளக்கூடியவை. அவற்றை மாணவ மரபில் வந்தவர்கள் தான் இதையும் கொண்டு வருகிறார்கள். ஸ்டாலின் குணசேகரன் என்பாரை ஆசிரியராக கொண்டதான உங்கள் நூலகம் இதழும், முனைவர் து. ரவிக்குமார் அவர்களை ஆசிரியர் கொண்டதான மணற்கணி இதழும் சமூகவியல், மானுடவியல், நாட்டு வழக்காற்றியல், மொழியியல் மற்றும் கலை இலக்கியம் ஆகிய துறைகள் சார்ந்த ஆழமான ஏறத்தாழ 20 கட்டுரைகள் ஒவ்வொன்றிலையும் வரும். ஒரு மாதத்தில் அல்ல மணற்கணி 2 மாதத்துக்கு ஒருக்கா வாரது. உங்கள் நூலகம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வாரது. ஒவ்வொன்றிலையும் குறைஞ்சது 15லேருந்து 20 கட்டுரை இருக்கும், ஆழமான கட்டுரைகள். உங்கள் நூலகம் இதழின் ஆசிரியர் குழுவில் பேராசிரியராவன் அசுவசப்புமணியன், முனைவர் சுபாஷ் சந்திரபோஸ், முத்துமோகன், ராமசுவாமி, ராமச்சந்திரன், ஆனந்தகுமார், ஸ்டீவன் முதலிய பலர் அங்கம் வகிக்கிறார்கள். உங்கள் நூலகத்தில் வெளிவருகின்ற கட்டுரைகளுடைய தன்மை என்ன என்பதை நான் சொல்லப்படும். பேராசிரியர் ஆர். ராமநாதனின் நாட்டுப்புறவியல் ஆய்வுகள் 50 ஆண்டுகள் அன்று தமிழ் நாட்டுப்புறவியல் ஆய்வு முழுவதும் வரலாறையும் அதுக்கு பின்புலத்தில் ராமநாதனுடைய பணிகளை பற்றியும் சொல்லப்படுவது கட்டுரை உண்டு. 100வது ஆண்டில் சோசலிசம் இலக்கு வைத்து பயணிக்கும் மக்கள் சீனம் பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கு. அண்ணல் அம்பேத்கரின் பௌத்தம் பெருத்த உரையாடல்களின் நண்பர் பேராசிரியர் அரசு அவர்கள் ஒரு ஆழமான கட்டுரை எழுதியிருக்கின்றார்கள். மணற்கணி இதழில் வெளிவந்துள்ள ஆய்வுக் கட்டுரைகளில் சுவ்வியல் இலக்கிய வகைசார் ஆய்வுகள் தொடர்பாக பேராசிரியர் ராமசாமி ஒரு ஆய்வுக் கட்டுரை எழுதியிருக்கிறார். ஒரு 100 இலக்கிய ஆய்வுகள் வந்திருக்கின்ற எல்லாவற்றை பற்றிய பட்டியலும் என்னிடம் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் ஆய்வுலகம் மற்றும் திறனாய்வு உலகம் ஆகியன எந்த திசைவெளிகளில் பயணித்துக் கொள்ளன என்பதோடு எவ்வளவு திசைவெளிகளை நோக்கி பயணிக்கின்றன என்பதையும் அறிய விளைவோருக்கு வழிகாட்டவல்ல திசையறை கருவிகளாக இந்த இதழ்கள் பயன்படுகின்றன. இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகம், தமிழ் ஆய்வுலகம் எங்கே இருக்கின்றன நீங்கள் டக்கண்டு போடலாம். இன்ன இதழில் இன்ன கற்று வருதுன்று பார்த்தலேருந்து விளங்கிடும் இன்றைக்கு எது பேசு பொருளாக இருக்குன்னு சொல்லி. குறிப்பாக உங்கள் நூலகம், கணக்கணை போன்றவற்றை இங்கே நான் சிறப்பாக சுட்டு காட்டியிருக்கிறேன். இன்னும் இதை போல கணக்கை இருக்கலாம் என்னுடைய கவனத்துக்கு வந்தவற்று. மற்றது மாற்று வழி என்ற உரையில் வந்தது. சில காலம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டுக்கு நீண்ட காலம் நின்று விட்டன. மிக ஆழமாக வந்துட்டு போமா மாற்று வழி பேராசிரியர் அரசு அவர்களின் வழிகாட்டலில் வந்தது. இதில் கடைசியாக வந்த இதழ்களை கொண்டு வந்து லௌகிக 19ஆம் நூற்றாண்டில் லௌகிக சங்கம் என்ற ஒரு அமைப்பு என்ன மாதிரி தமிழ் 19ஆம் நூற்றாண்டு பின்பகுதியில் இலக்கிய சூழல், பண்பாட்டு சூழலை மிக ஆழமாக சமூகவியல் நோக்கில் ஆராயும் செயற்பாடு. அது மாதிரி சிவத்தம்பிக்காக தென்ன அடிகள் போன்றவர்களை மையப்படுத்தி பல இதழ்கள் வந்திருக்கின்றன. இவை இப்பொழுது வருவதில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து நிறைவேற்றி விட்டவை. அது பற்றி வஞ்சி என்ற ஒரு இதழ் தொகுப்பு தென்னை பல்கலைக்கழகத்திலே இதழ் தொகுப்புகளை ஆய்வுப்படுத்திய இதுவும் பேராசிரியர் அரசுவனுடைய வெளியீடாக வந்தது. என்ன இதழ்கள், அவை எவ்வாறு முதுகலை முனைவற்பட்ட ஆய்வு மாணவர்களுக்கு பயன்படத்தக்க வகையிலே செயற்பட்டது என்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறேன். அதாவது இவ்விதழ் பற்றி 6வது திருக்குறள் மற்ற கடைசியாக நான் இதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. பொதுவாக இனி கனடா தமிழ் சூழலுக்கு நான் வரவில்லை. அது ஒரு 5 நிமிஷம் இருக்குது பேசுறது. முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் வஞ்சி என்ற வள்ளுவம் என்ற இதழை பற்றியது. இதை பற்றி நான் திருக்குறள் மாநாட்டிலையும் சொல்லியிருக்கிறேன். முக்கியமான இதழ் என்று இவ்விதழ் பற்றி 6வது திருக்குறள் மாநாட்டு மலரிலும் சிறப்பாக சிறப்பரங்க உரையிலும் குறிப்பிட்டுள்ளேன். மேற்படி மலர் கட்டுரைகள்
அதிலே அபிதல் வள்ளுவத்தில் வெளிவந்த 400க்கும் மேற்பட்ட எழுத்தாக்கங்கள் பற்றிய பார்வைகள், திருக்குறள் பற்றிய பார்வைகளை அகலப்படுத்தியும் ஆழப்படுத்தியும் உள்ளன. இது ஒரு முக்கியமானது. அது கொண்டாந்தவர் எங்களுடைய நண்பர் பேராசிரியர் அரங்கராமலிங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கள் 2 பேருக்குமே ஒரு ஆசிரியர் என்று சொல்லத்தக்க வகையில் இருக்கிற பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். அவரும் பல்லடம் மாணிக்கமும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே திருக்குறளை ஆழமாக பார்க்கடலை கடைந்த மாதிரி கடைந்திருக்கிறார்கள். அதுதான் வள்ளுவம் இதழ். இதோடு தமிழகத்திலே வந்த இதழ்கள் பற்றி வரலாறு பற்றிய சுருக்கமான செய்தியை முடித்து விட்டேன். புலம்பெயர் சூழல் பற்றிய சுருக்க குறிப்பை மட்டும் கூறி நான் என்னுடைய இந்த உரையை நிறைவு கொண்டு வர விரும்புகிறேன். அதனால் இப்பொழுது 50 நிமிடங்களுக்கு மேல் பேசிவிட்டேன். இன்னொரு 10 நிமிடத்துக்கு என்னை முடித்து விடுகிறேன். புலம்பெயர் இலக்கியம் அல்லது புகலிட இலக்கியம் என்ற வகையிலான அடையாளப்படுத்தப்பாலுடன் அமைந்த தமிழ் இலக்கியத்தின் தோற்ற காலம் 1980களின் நடுப்பகுதி என கொள்ளப்படுகிறது. அவ்வகையில் இலக்கியத்தின் வரலாறானது ஒரு தலைமுறை காலத்தை மட்டுமல்ல 40 வருடங்களை கடந்திருக்கிறது. புலம்பெயர் இலக்கிய வரலாற்றை பொறுப்புணர்வுடனும் திட்டப்பாங்குடனும் இயக்கி வழிநடத்தி வருபவை என்ற சிறப்பு குறிப்பாக தீவிர இலக்கிய இதழ்களுக்கு உரியது. 4வது பரிமாணம், காலம், உயர்நிழல், எக்ஸில் முதலியனவாக வந்து கொண்டிருந்த தீவிர இலக்கிய இதழ்தான் ஆரம்பத்திலே புலம்பெயர் இலக்கிய சூழல் சர்வதேச மட்டத்திலே இந்த பண்பாட்டை, இலக்கிய வரலாற்றை இயக்கி வந்தவை. மேற்றுட்டியவாறான இதழாக்க முயற்சிகளில் சில இதழென்ற பொது பரிமாணத்துக்கு மேலாக இலக்கிய தொகுப்பு என்ற வகையிலான காத்திரமான பங்களிப்புகளாக வந்தன. இவ்வகையில் கிழக்கும் மேற்கும், இருள்வழி, இன்னும் ஒரு காலம், யுகம் மாறும், கண்ணில் தெரியுது வானம், ஊடறு முதலிய பல வெளியீடுகள் குறிப்பிடத்தக்க. பத்மநாதையர் போன்றவர்கள் இந்த காலத்தை ஆரம்பத்தில் இப்படியான தொகுப்புகளை செய்தார்கள். இவ்வாறான இலக்கிய தொகுப்புகள் என்ற கணிப்புள்ள செயற்பாடின் வரலாற்றில் ஒரு கட்டத்திலே கூர் என்ற இதழ் தாங்கிய இதழ் வந்தது. அது நாங்கள் இங்கே இருந்த காலத்தில் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்புக்குள்ளே நண்பர் தேவகாந்தன் அவர்களால் வெளியிடப்பட்ட அலங்கிய இதழ்கள். அதை பற்றி நான் ஒரு விரிவான கட்டுரை ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். இதை தவிர இங்கே இலக்கிய இதழ்கள் என்று தாயகம், தேடல், நகரம் முதலிய பெரிய இதழ்கள் வந்திருக்கின்றன. அவை பற்றி சிற்றுதல் பற்றிய புரிதலும் கனடிய தமிழர் சமூகத்தில் சிற்றுதல் பற்றிய அறிதலும் என்ற வகையிலே பதிவுகள் நுட்கம் ஆசிரியர் பானான கிரிதரன் விரிவாக எழுதியிருக்கின்றார்கள். புலம்பெயர் தமிழர் இதழ்கள் மற்றும் இலக்கிய தொகுப்பு முயற்சிகள் என்பவற்றின் பொதுவான குறிக்கோளாக கொள்ளப்படுவன புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு பிரச்சனைகள் தொடர்பான சிந்தனைகளை மற்றும் உணர்வெழுச்சிகள் ஆகியவற்றை இணைப்பு தளமாக செயல்படுவது. அவற்றைதான் முக்கிய குறிக்கோள். அச்செயற்பாட்டினூடாக பண்பாட்டு வரலாற்றை இயக்குவதுதான் இந்த இதழ்களின் நோக்கம். இன்னும் தெளிவாக கூறுவதானால் புகலிடம் சார்ந்த புதிய சூழல்களின் பல்லின பண்பாடுகளின் ஈர்ப்புகளுக்கு நடுவில் தமிழினம் தன்னை தனியாக அடையாளப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஒரு இயங்குதளமாகத்தான் கனடிய சூழலில் புகலிட சூழலில் வருகின்ற இதழ்கள் ஏற்படுகின்றன. இதுதான் நீண்ட காலமாக நாங்கள் பார்த்த வரலாற்று உண்மை. பல்லின பண்பாட்டு சூழலில் எல்லாரும் பிரிஞ்சு போய்விடக்கூடாது, நாங்கள் எல்லாம் தமிழர்களாக இருக்க வேணும், எங்களுக்குள்ள ஒரு தத்துவார்த்த அடிப்படையை உருவாக்கி கொள்ள வேணும், அதற்கு நாங்கள் இந்த இதழ் வெளியீடுகள் மூலம் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த வகையில் இப்போ இன்றைக்கு பேசுபொருளாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று இந்த எழுநா என்ற இதழ். அது நண்பர் முரளிதரன் நடராஜா வெளியிட்டார்கள். அது இங்கே எங்களுக்கு இது 37 இதழ்கள் மட்டும் வந்திருக்கின்றன. மற்றொன்று இலக்கிய வெளி என்று நண்பர் அகில் அவர்கள் வெளியிட்டுக் கொள் 8 இதழ்கள் வந்திருக்கின்றன. இதை தவிர மூன்றாவதாக இங்கே சொல்லத்தக்கது முக்கியமானது தாய் வீடு என்ற இதழ். இன்றைக்கு கொண்டெம்பரரியா இந்த கண்ட சூழல்ல இன்றைக்கு இருக்கிற நிலையில வருகின்ற முக்கியமான 3 இதழ்கள். இந்த 3 இதழ்கள் ஒரு வகையில் 3 விதமான பிரச்சனை அம்சங்களை அல்லது பண்பாட்டு அம்சங்களை எடுத்து பேசுகின்றன. அகிலுடைய இந்த இலக்கிய வழி முயற்சி என்பது தமிழகத்துக்கு வெளியே தமிழ் படைப்பாளிகள் அல்ல இலக்கிய துறைகள் பற்றி மிக ஆழமாக சிந்திப்பவர்கள்,
உயர்நிலை வாசிப்புக்குரிய வகையில் இதழை உண்டு. ஜானகிராமனுக்கு ஒரு மலர் வெளியிட்டார்கள். பஞ்சாங்கம் என்று சொல்லப்பெற பேராசிரியருக்கு ஒரு மலர் வெளியிட்டார்கள். இதைவிட அழகிரி சாமிக்கு ஒரு மலர் வெளியிட்டார்கள். சிறுகதை சிறப்புதல் ஒன்று வெளியிட்டார்கள். கவிதை சிறப்புதல் வெளியிட்டார்கள். நாளைக்கு ஒரு வெளியீடு நடக்க இருக்கிறது. அகில் நீ ஈழத்தின் பிரபல கவிஞராக திகழ்ந்தவரான நீலாவணன் பற்றிய இதழ் ஒன்று. அப்போ சமகால இலக்கியத்தில் முக்கிய நாயகர்களாக திகழ்கின்றவர் மொழிபெயர்ப்பு இதழ் சிறப்புதல் என்று ஒன்று வெளியிட்டார்கள். இவை ஒவ்வொன்றும் உண்மையிலே மிக காத்திரமாக வெளியிடப்பட்டவை. முதல் கருத்தரங்கு நடத்துகிறார்கள், கட்டுரைகள் வாசிக்கிறார்கள், பிறகு அந்த கட்டுரைகளை திருத்தி தொகுத்தெடுக்கிறார்கள், அவற்றை பதிப்பித்து அச்சேற்றி இந்த அழகான கட்டமைப்புக்குள்ளே இந்தியாவிலேயும் ஆலோசனைகள் பற்றி செய்கிறார்கள். பிறகு இலங்கையிலேயும் இந்தியாவிலேயும் இங்கேயும் அது பற்றி கலந்துரையாடல் நடத்துகிறார்கள். அப்போ நவீன இலக்கியம் பற்றிய மிக ஆழமான ஒரு செயற்பாடு என்ற வகையிலே இந்த இலக்கிய வழியினுடைய செயற்பாடு. நாளைக்கு வருகிற நீலாவணன் தான் யார்? இன்றைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி 60ஆம் ஆண்டுகளில் தமிழ் கவிதை அப்படியே நடந்து கொண்டு வந்தது. சிறுகதையோட கவிதையோட எல்லாம் கவியரங்கோட எல்லாம் நான் நேரடி அனுபவத்தை சொல்கிறேன். 60ஆம் ஆண்டுகளில் அப்படி நடந்து வந்த கவிதை, ஈழத்து கவிதை அப்படி தக்கண்டு பிளேன் மேலே ஏறுற மாதிரி ஏறிச்சு. பிளேன் அப்படி ஓடிக்கொண்டு வந்து டக்கண்டு ஏறும். அந்த ஏற்றத்தை செய்தவர்கள் 2 பேர். ஒருவர் மகாகவி என சொல்லப்படுகிற ருத்ரமூர்த்தி, இன்னொருவர் நீலாவணன். இவர் வட இலங்கையில் இருந்து செய்தார், இவர் கிழக்கு இலங்கையிலிருந்து செய்தார். அவருடைய படைப்புகள் தக்கண்ட ஈழத்து கவிதையே அப்படி தூக்கி விட்டு மேலே ஒன்று. இது நான் சும்மா இதுக்கு சொல்ல இல்லை, வரலாற்றை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். அந்த வகையிலே நாளைக்கு நீங்கள் கலந்து கொள்ள அந்த 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 நீலாவணன் என்பவர் ஈழத்து இலக்கியத்தின் ஒரு காலகட்டத்தின் வரலாற்றை இயக்கியவர். அப்படி ஜானகிராமன் போன்றவர்கள் அங்கே செய்தார்களோ அதே மாதிரி இங்கே செய்திருக்கிறார். இது முக்கியமான விஷயம். எனவே கொண்டெம்பரரி இலக்கியத்தை, நவீன இலக்கியத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த உரையாடலுக்கு களம் அமைத்து கொடுக்கின்ற வகையில் வந்து இதற்கு முன்பு இந்த பணியை செய்து கொண்டே இருந்து வருகிறார் காலம் செல்வம் அவர்கள். அவர் கடந்த 900 ஆண்டு 2000 ஆண்டுலேருந்து கடந்த 20 வருஷத்துக்கு மேலாக அவர் தொடர்ந்து செய்து கொண்டு 62 இதழ் வெளியிட்டிருக்கிறார். காலம் சர்வதேச இலக்கிய தரத்தை கனடாவிலே பேணத்தக்க வகையிலே, இங்கே உள்ளவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே தமிழகத்து இலக்கியம், இலங்கை ஈழத்து இலக்கியம், கனடா இலக்கியம் போன்றவர்களுக்கு விளப்பம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைப்பு பாலமாக அந்த காலம் இதழ் வந்தது. இங்கே நண்பர் இருக்கிற வெற்றிவேல் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அதை மையப்படுத்தி தன்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வு ஒன்றை வெளியிட்டார்கள். அந்த கலாநிதி பட்ட ஆய்வு மனோன்மணியம் சுந்தரராஜனிலே செய்யப்பட்டது. இப்பொழுது காலம் சஞ்சிகை ஒரு புலமைத்துவ ஆய்வு என்ற வகையிலே இவர்களால் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது, அறிந்திருப்பீர்கள். அப்போ காலம் சஞ்சிகை ஒரு மிக கனதியான வேலையை செய்தது. இலக்கிய வழி இப்போதை செய்து கொண்டிருக்கிறது. எழுநாள் என்று நான் ஏற்கனவே சொன்ன இந்த இதனுடைய முக்கியமான அம்சமே ஈழத்தினுடைய சமூக பண்பாட்டு வரலாற்றை பற்றிய விஷயங்களை, ஆய்வு கட்டுரைகளை தொகுத்து தருதல். இதில் இந்திரபாலா சொல்றார், தேசிய தருதலைக்கு உதவிய ஊரம். இதில் கனவேர் எழுதியிருக்கிறார்கள். இலங்கை ஈழத்தின் கனதியான சமூக பண்பாட்டாய்வு ஏற்பாடு சண்முகலிங்கம், இந்திரபாலா, செல்வ மனோகரன், பேராசிரியர் மௌனகுரு, மீனிலங்கோ, ரவீந்திரன், ஜெயசீலன், மயூரநாதன், இளஞ்சலியன், சண்முகம், சிவத்தியாராஜா என்று பலரும் ஈழத்தினுடைய பண்பாட்டு வரலாற்றை பல்வேறு கோணங்களுக்குள்ளாரையும் எங்கட இங்கே இருந்து கொண்டு அங்கே இருந்து கொண்டு தொகுத்து தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையிலே பல்கலைக்கழக நிலையிலே கவனிக்கப்படும். இந்திரபாலா போன்றவர்களது கட்டுரைகளை வாசிக்க நாங்கள் உண்மையாக சந்தோஷப்பட வேண்டியிருக்கேன்டா. நாங்கள் சிறந்த ஒரு ஆய்வாளர் வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே தான் இலக்கிய வழியில். இதே போல தாயகம் என்ற ஒரு மன்னிக்கணும், தாய் வீடு என்று இன்றைக்கு வருகிற இதழ் உங்களுக்கு தெரியும். தாய் வீடு இதழ் பற்றி நான் அதோடு மிக நெருக்கமாக இருக்கிறவன். நானும் என்னுடைய துணைவியாரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அதில் கட்டுரை எழுதி வருகின்றவர்கள். அது தனியே இலக்கியம் அல்லது இலங்கை என்ற எல்லைக்கு செயற்படுற இதழ் அல்ல. திரிகுமாருடைய இதழ்
அது ஒரு இதழ் வெளியீட்டு முறையிலேயே ஒரு வித்தியாசமானது. அது இலக்கியத்துக்காகவோ அறிவியலுக்காகவோ தொழில்நுட்பத்துக்காகவோ அஹ், பங்கு போட்டு கொடுக்கப்பட்ட இதழ் அல்ல. என்ன செய்கிறேன்? தனி மனிதனுடைய அகம், குடும்பம், வீடு, உடல்நலம், சமூக நலம், கணிப்பொறி திறனாய்வு, கணிப்பொறி ஏஐ என்று சொல்லப்படுகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இலக்கியம், சர்வதேச அரசியல், பொருளியல், சமூகவியல், வரலாறு, இப்படி எந்த துறையிலேயும் நீங்கள் எழுதலாம் என்ற ஒரு தளத்தை விரிவடைத்து அந்தந்த துறைகள் சார்ந்து ஏறத்தாழ ஒவ்வொரு இதழும் 50க்கு குறையாத எழுத்துக்களோடு வந்து கொண்டிருக்கின்றது. புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையிலிருந்து வெளியில் போன பிறகு அனைத்துலகத்தை எவ்வாறெல்லாம் பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள விரும்பினால் தாய் வீட்டை பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் இந்த 50 பேரும் என்ன மாதிரி பெருமூச்சு விடுகிறார்கள். இப்போ நான் என்னடா அந்த எல்லா இதழையும் நான் வாசிக்கிறதால ஒவ்வொரு இதழுக்குள்ள தனித்தன்மையை நான் பார்க்கிறேன். அதை கொண்டு வருவதற்கு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். நீங்கள் கேட்டு பாருங்க, திலீப்குமார்ட்டே அந்த கடைசி 10 நாளில் மூச்சு விட நேரம் இல்லாமல் தாய் வீட்டை தயாரித்து கொண்டிருப்பார். இந்த இந்த இதழ் எல்லாம் இலக்கிய வழி போன்ற இதழ் எவ்வளவு கஷ்டப்பட்டு அகில் செய்கிறார் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களோட சேர்ந்தவர் என்கிறவர் என்று படிக்கிறார். இப்போ இதுகளை பற்றி எல்லாம் எங்களுடைய சமுதாயம் பேச வேணும். இப்போ நான் இந்த உரையை இங்கே கொண்டு வந்ததுக்கே காரணம் இதழ்களை பற்றியும் அதன் இதழ் வெளியீடு பற்றியும் அதனுடைய பயன்பாடு பற்றியும் நாங்கள் ஆழமாக பேச வேண்டும். அவற்றுக்குரிய இடம். அதனால் இதை பற்றி சொன்ன ஜானகிராமன் சிறப்பிதழ், கவிதை சிறப்பிதழ், பஞ்சாங்கன் சிறப்பிதழ், மொழிபெயர்ப்பு சிறப்பிதழ், ஜெயபாலன் சிறப்பிதழ், அழகிரிசாமி சிறப்பிதழ், நீலாவணன் சிறப்பிதழ் வரையும் வந்திருக்கிற இலக்கிய வழியில் அதுகளை நான் பற்றி கூறிவிட்டேன். தாய் வீடு பற்றி கூறிட்டேன். கடைசியாக ஒரு சில குறிப்புகளை விமர்சன குறிப்பாக சொல்லி நீண்ட நேரம் உங்களை காக்க வைத்து பெற்று விட்டேன். என்றாலும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல வேண்டிய ஆர்வம் காரணம் ஆசை பற்றி அறையலுட்டேன். படைப்பாளிகளிடம் இருக்க வேண்டிய கற்பு, இது ஒரு விமர்சன அம்சம். என்ன கற்பு சொல்லுங்க அப்போ? ஒரு கட்டுரையை எழுதி ஒரு பத்திரிகைக்கு அனுப்பிட்டு அதில் வருதோ வரை இல்லையோன்றதை கூட கவனிக்காமல் அதே கட்டுரையை கொஞ்சம் டச்சப் பண்ணி தலைப்பு கொஞ்சம் மாற்றிட்டு இன்னொரு கட்டுரைக்கு போடுவார்கள். இது எல்லாத்தையும் வாசிக்கிறபடியாக தானே இந்த கள்ளம் எங்களுக்கு தெரியுது. இது அங்கே வந்த கட்டுரை ஆயிட்டே என்று பார்த்தா இங்கே இருக்கும். அது கிட்டத்தட்ட உள்ளடக்கம் ஒன்று தான். அங்கே இடியப்பம் இங்கே புட்டு, அவ்வளவுதான் வித்தியாசம். இது நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேணும் என்ற ஒன்றுக்காக சொல்லுகிறேன். ஒருத்தரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் செய்ய சொல்கிறவல்ல. படைப்பாளிகளுக்கும் ஒரு கற்பு இருக்கு. ஒரே கட்டுரையை ஒருத்தருக்கும் அனுப்பிட்டு அதனால் ரிசல்ட் தெரியாமல் சில நேரம் ஒரே கட்டுரை அதே தலைப்பிலேயே 2 இடத்துல வரும். அப்போ அது நாங்கள் கவனிக்க வேண்டிய, படைப்பாளிகள் போன்ற இருக்க வேண்டிய பொறுப்பு. அப்படி வர வேண்டி வந்தால் ஒரே ஒரு காரணம், முதல் பத்திரிகைக்கு நன்றி போடணும். வழி வந்தது ஏற்கனவே தாய் வீட்டில் வெளிவந்த கட்டுரை நன்றி, அல்லது அந்த கட்டுரையை விரிவடைந்த வடிவமாக இது வருகிறது. இது முக்கியமான விஷயம். இது படைப்பாளிகளுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். வெளியீட்டாளரிடம் இருக்க வேண்டிய விஷயம் என்றால், தங்கள்ட வார கட்டுரைகள் ஏற்கனவே வேறு யாரும் பதிவு செய்துட்டார்களா என்பதை செக் பண்ணி போட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு. அந்த பொறுப்பு இருக்குது. இல்லாட்டி வீணா பக்கங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ அது பதிப்பாளர்களுக்குரிய பொறுப்பு. மற்றது நன்றி என்று வந்தால் நன்றியை போட வேணும். அல்லது எங்கே பேசப்பட்டதனுடைய குறிப்பென்றால் அந்த பேசப்பட்ட எழுத குறிப்பை போடணும். நாங்கள் பல்கலைக்கழகத்தில் அதை வடிவாக செய்கிறோம். நாங்கள் என்னென்னு சொன்னால், நான் ஒரு கால் பன்னிசை பற்றி 65ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில் நான் பேசிட்டேன். பேசி போட்டு ஒரு கட்டுரையாகி போட்டு ஒரு இசை மலருக்கு அந்த கட்டுரையை கொடுத்துட்டேன். அந்த கட்டுரையை கொண்டு பேச கேட்டவர் பேராசிரியர் இந்திரபாலா. நான் சந்தோஷத்தில் கொண்டு போய் இந்த மலரை கொண்டு காட்டி, இங்கே பாருங்க சார், நான் அன்றைக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசின விஷயத்தை இந்த கட்டுரையாக வந்துடுது பாருங்க. அப்போது ஒரு கட்டுரை அச்சில் வந்து ஒரு மலரில் வந்தால் எங்களுக்கு அது பெரிய ஜென்ம சாபல்யம். திரும்பி பார்த்துட்டு தட்டி பார்த்து போட்டு முறைச்சி பார்த்தார் ஒரு கோபத்தில். என்ன வேலை செய்திருக்கிறீங்க, இவ்வளவுதான். என்ன போட்ட நீளது அடியில் இன்ன அரங்கில் இன்ன தலைமையில் இன்ன வைக்க ஆற்றப்பட்ட உரையினுடைய கட்டுரை வடிவம் வந்து ஏன் போடாவிட்ட நீர் விட்ட ஒரு ஆய்வு நேர்மை என்றால் அது போடணும்.
அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் எதை செய்தாலும் அந்த செய்ததுக்கு கீழே அந்த எழுதின டேட் முதல் வந்த வெளியீடு பற்றிய தகவலை கட்டாயம் கொடுக்க வேண்டும். இது ஆய்வு நேர்மை என்றது. இலங்கையிலேருந்து ஒரு பேராசிரியர் ஒரு நாவல் எழுதி போட்டார் 65ஆம் ஆண்டு. பிறகு 95ஆம் ஆண்டு அளவில் தமிழ்நாட்டில் நான் கேட்க எனக்கு அனுப்பி விடுச்சுன்னார், இதை உங்கள் போட சொல்லுங்க. அவங்க போட ஒத்துக்கொண்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், முதல் பிரதி முதல் பதிப்பண்டு தான் நாங்கள் போடுவோம். 2ஆம் பதிப்பண்டோ புதுக்கிய பதிப்பண்டோ போட மாட்டோம். ஏனென்று சொன்னால் முதல் பதிப்பாவார புத்தகங்கள் தான் 800 பிரதி போகும் லைப்ரரிக்கு போட்ட உடனே. ஒரு புத்தகத்தினுடைய 2ஆம் பதிப்பு 3ஆம் பதிப்பண்டால் அப்படி போகாது. எனக்கு தெரியாது இதை பற்றிய விஷயம். என்னை விட அரங்கருக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட தான் நீங்கள் அனுப்பினீங்க சார். 1959ஆம் ஆண்டு ஒருவர் ஏவி சுப்பிரமணியம் என்றவர் தமிழ் ஆய்வின் வரலாறு தமிழ் ஆய்வின் வரலாறு முடற்றியும் என்ற புத்தகம் எழுதி போட்டார். அது பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அதிப்பகத்தால் 2000 ஆண்டு வந்திருக்கிறது. அதில் திருப்பி நீங்களாம் அனுப்பினீங்களா எனக்கு, அது திருப்பி பார்த்தேன். முதல் வெளியீடு வந்த ஆண்டு போடப்படவே இல்லை. அப்போ 1959ஆம் ஆண்டு வந்ததா 2010ஆம் ஆண்டு வந்ததாண்டு யோசிக்க முடியுமா? எங்கேயாவது ஒரு முன்னுரை அடிக்குறிப்புகள்லையாவது பழைய ஆண்டுக்கும் வருவோம். அப்போ புத்தகம் வெளியீடு ஆண்டுகள் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டேட் வழியாக பதிவு செய்யப்பட வேணும் என்ற ஒரு முக்கியமான விஷயம் ஆய்வுலகில் பேணப்பட வேணும். அதை நான் எந்த கட்டுரை என்ன பெருமூச்சு விட்டாலும் கீழே போட்டுருவேன். இன்ன டைம் இன்ன டேட்லே என்றதை போட்டுருவேன். இது ஒரு நிறைவு செய்து கொண்டு கலந்துரையாடல்களை தொடர்ந்து பார்ப்போம். சரி, நிறைவு ஆகிறேன். வாசகர்கள் 3ஆவதாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். தயவு செய்து இங்கே வருகிற இதழ்களை பற்றி தனித்து கலந்துரையாடல்களை தயவு செய்து இங்கே இருக்கிற கவிஞர்களும் இருக்கின்றது, எழுத்தாளர் இணையம் போன்றவை இருக்கின்றன, இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கின்றன. நாங்கள் இங்கே வெளியிடுகின்ற இதழ்கள் பற்றிய ஆழமான கலந்துரையாடல்கள் நிகழ்த்த வேண்டும். அதுதான் இந்த படைப்பாளிகளுக்கு இதழாசிரியர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நன்றி என்று கூறி இதுவரை நேரமும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். எவ்வளவு சொன்னேன், எவ்வளவு நிறைவாக சொன்னேன் என்று எனக்கு தெரியாது. தரவுகளை திரட்டி தந்திருக்கிறேன், சில குறிப்புகளை முன்வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.